அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்பேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 680வது நிகழ்ச்சி. பிலிம் ஃபெஸ்டிவல்ல இன்றைக்கு 5வது நாள். வினயதீர்த்தன் சார் பேச போறாங்க. இன்றைய திரைப்படம் டூலெட், அதான் பேச போறாங்க. வரிசையா பல படங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் நினைவுல இருக்குன்னு நினைக்கிறேன். முதல் நாள் நம்ம பிளாக் பேசணும், 2வது நாள் பியூட்டிஃபுல் மைண்ட், 3வது நாள் பிரிட்டி உமன், 4வது நாள் நேற்றுக்கு சிஸ்டர்ஸ் ஆக்ட் பேசினாங்க. இன்னைக்கு நம்ம சார் டூலெட் படம் பேச போறாரு. தமிழ் படம் பார்க்கலாம். இந்த நேரம் திரு வினயதீர்த்தன் சார் அவர்களுக்காக. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு, அன்பர் பணி செய்ய என்னை ஆழாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரம். மைண்ட் யுவர் மைண்ட் தளத்தை நிறுவி மிகச்சிறப்பாக இது போன்ற பல ஒரு நல்ல விஷயங்களையும் ஒரு சிறந்த ஆளுமைகளையும் இங்கு கூட்டி நமக்கு இந்த நிகழ்ச்சியை இல்லாமல் விறுவிறுப்பாக நடத்தி செல்கிற இனிய நம் நண்பர் திருமிகு ஸ்டீஃபன் ராஜ் அவரோடு தோள் நின்று ஒருங்கிணைக்கிற இனிய நண்பர் திருமிகு மாலதி ஸ்டீஃபன் ராஜ். இந்த தளத்துல அறிமுகமாகி உறவான இனிய நண்பர்கள் ஒவ்வொருவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இது ஒரு அருமையான நிகழ்ச்சி. இது ஸ்டீஃபன் ராஜ் சார் அவங்க சொன்னது மாதிரி 4 நாளா ஆங்கில படங்களை பேசிட்டீங்க. இப்ப நான் ஆங்கில படத்துல ஒரு தலைப்பை வச்சுட்டு தமிழ் படத்தை தான் பேசப்பேன். டூலெட். இந்த படம் 100க்கு மேல பல விழாக்கள்ல, சர்வதேச பட விழாக்கள்ல கலந்துகிட்டு இருக்கு. 84 தவணை மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. 34 தவணை அதுல ஏதாவது ஒன்றுக்கு அவார்டு கிடைச்சிருக்கு. இந்த படத்துல என்ன இதுன்னா, காமெடி ட்ராக் இல்ல, நடனம் இல்ல, பாட்டு இல்ல, இதுகள்லாம் இல்ல. அது அதாவது பின்னணி இசை இல்லை, பாட்டு ஒரு பாட்டு இருக்கு. இவ்வளவு இல்லாத போதோ இது எப்படி இவ்வளவு உலகத்தரம் வாய்ந்த ஒரு சினிமாவாக ஆங்கில படங்களுக்கு ஈடாக பேசப்படுது அப்படிங்கிறது தான் இதுல உள்ள ஹைலைட். ஏன்னா அது எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் இந்த வீடு அப்படிங்கிற சப்ஜெக்ட், உணவு, உடை, இருப்பிடம், பேசிக் நீடு. இதோட என்ன சொல்றாங்க, தாம்பத்தியம் அப்படிங்கிறதே ஒரு பேசிக் நீடு. அது எல்லா விதத்திலையும் வருது, ஹையர் ஆர்டர் நீடாவும் அது வருது. ஆனால் இந்த தாம்பத்தியம்ங்கிறது ஒரு பிரைவேட்டா தான் நடக்கணும், பிரைவேசி தான் நடக்கணும். தாம்பத்தியத்துல வர்ற பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை வளர்க்கிறது, அதனுடைய எல்லாமே அந்த இருப்பிடம், வீடுங்கிறது ஒவ்வொருத்தருக்கு தலைக்கு மேல ஒரு கூரை. சில பேர் இருக்கலாம் வானமே கூரையாக, மற்றவர்களும் இருக்கிறார்கள். அப்போ இந்த சப்ஜெக்ட் ஒவ்வொருத்தருக்கு ரிலேட் ஆகும். நம்மளாம் யோசிச்சு பார்க்கலாம், நம்ம எவ்வளவு வீடுகளை தேடி அலைஞ்சிருக்கோம் ஒரு காலங்கள்ல. அப்புறம் வீடுகள் அப்புறம் ஒரு சூழல் நமக்கு வயதாக அந்த வீடுகளை வாடகைக்கு விடுறோம். நமது சிவகுமார் சார்லாம் அந்த வீடுகளை வாடகைக்கு விடுற அனுபவத்தை நான் சொல்ல கேட்டிருக்கிறேன். யாருக்கு விடுறோம், அதுல இருக்கவங்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா சில இடங்கள்ல ரொம்ப ரிலேட் ஆயிடுறாங்க, அந்த வீட்டுக்கு வர்றவங்க ரிலேட் ஆயிடுறாங்க. அவர்கள் துன்பம் நம்ம துன்பத்தை அப்படியெல்லாம் அதெல்லாம் அப்படி வீடுக்கு ஒரு டெனண்ட் அமைஞ்சாவோ அல்லது வீட்டுக்காரர் அமைஞ்சாவோ கொடுப்பினை. இந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட் நமக்கு ரிலேட் ஆகுது. அதனால இதுல ஒண்ணும் இல்லாம, அதாவது கமர்ஷியல் ஐட்டம் எதுவுமே இல்லாம, இப்ப ரியலிட்டி, ரியலிசம் அதெல்லாம் அதை அப்படி எடுத்திருக்காங்க.
இந்த பின்னணி இசையெல்லாம் இல்லை. அது ஒரு டப் டப்புன்னு போய் பைப்ல தண்ணீர் சொட்டுகிறது, கிரைண்டர் ஓடுது, அடுத்த வீட்டுல சத்தம் கேட்குது, இந்த மாதிரி ஒரு ஒலிகள் தான். இவரு ஒளி ஓவியர்னே சொல்லலாம். யாரு? செழியன் அப்படிங்கிறவரு டைரக்டர், அறிந்திருக்கலாம் எல்லாரும். அவரு எழுத்து அவர்தான், இயக்கம் அவர்தான், ஒளிப்பதிவு அவர்தான். அவரு இந்த இசையில மிகச்சிறந்தவருங்கிறாங்க. ஆனா பின்னணி இசை இதுக்கு சேர்க்க. அந்த மாதிரி இந்த படம் எப்படி தொடங்குது? ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், நம்ம சிவகுமார் சார் கூட ஒரு நாள் சொன்னாரு, அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் அந்த சினிமா சம்பந்தப்பட்டவங்க இருக்காங்க அப்படிலாம் சொன்னாங்க. அவங்க வருமானம் ஒருக்கா ரொம்ப வரும், ஒருக்கா ஒண்ணுமே இருக்காம அந்த ஆர்ட் அப்படிங்கிறத மத்தரம் தலையில சுமந்துகிட்டு திரியறவங்க. அவங்களுக்கு சினிமாக்காரன்னா வீடு கொடுறது. இதுல ஒரு நடுவுல ஒரு வசனம் வருது, ஏப்பா வீடு பார்த்துக்கிட்டு இருந்தியே, வீடுதான் தரமாட்டேங்கிறாங்க, சினிமாக்காரன்னு தரமாட்டேங்கிறாங்க. அது அந்த வசனம் சொல்லுது, இந்த மாநிலத்தையே 50 வருஷம் சினிமாக்காரங்கிட்ட விட்டு வச்சிருந்த நம்ம பாடு கேட்கிறான். இந்த ஸ்டேட்டையே 50 வருஷம் சினிமாக்காரங்கிட்ட இருந்துச்சு, என்ன ஐரணின்னு சொல்றாங்க. முரண். சினிமா வீடு கொடுக்க மாட்டேங்கிறான், நாட்டை கொடுத்து வச்சிடும். இந்த கதை இளங்கோ அப்படின்னு அந்த டைரக்டரு 3 பாத்திரங்கள் முக்கியம், ரொம்ப சிறப்பா நடிக்கிறாங்க. ஒன்று அந்த இளங்கோங்கிறவரு, அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டரு, அவரு சந்தோஷ் ஸ்ரீராம். அவர் 2-3 படங்கள் எழுதுறாங்க. எனக்கு மறுபடி படங்கள் 14 ரொம்ப நேச்சுரலா, அதாவது யாருக்கும் மேக்கப் போட்டதா எனக்கு தெரியல, அந்த வீட்டுக்காரவங்க தான் மேக்கப் போட்டுக்குது, லேண்ட் லேடி. அடுத்தது அமுதா, அவங்க ஷீலா ராஜ்குமார் அவருடைய மனைவி. இதுல ரொம்ப இது சட்டிலா சொல்றாரு, அதாவது ஒன்றையும் விவரிக்கிறது இல்லை, நம்ம மனசுக்கு விட்டுடுறாங்க. அதான் இந்த கதையினுடைய, இந்த படத்தினுடைய ஒளி ஓவியத்துடைய சிறப்பு என்னன்னா, எல்லாத்தையும் நமக்கு அதை சொல்றாரு, அதை நம்ம ஊகிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சிறப்பான உத்தி இதுல ரொம்ப ஒரு சிறப்பான உத்தி என்ன பண்ணுது, அந்த வீட்டுல நான் இப்ப சொல்ற போதே தெரிஞ்சிருக்க, வீடை காலி பண்ணி போற ஒரு சூழல். அதாவது ஒரு குருவி, அந்த குருவி வந்துட்டு உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு ஃபேனை மாத்திரம் இவங்க போட மாட்டாங்க. இவர் எவ்வளவு கவனமா இருப்பாங்க, அந்த குருவி வருது ஃபேனை போட்டா அடிபட்டு போகும். ஒரு நேரம் இவன் ரொம்ப ஒரு களைப்புல வந்துட்டு ஃபேனை போட்டு உட்கார்ந்துருப்பான். அப்ப அந்த குருவி உள்ள வந்துடும். வந்து அந்த குருவி அடிபட்டதை காமிக்க மாட்டாங்க, அந்த ஒரு சில இறக்கைகள் உதிரும், இவர் தலையில அடிச்சுக்கிறார். அதாவது சில சமயங்கள்ல சில பேருடைய கம்ஃபர்ட்டுக்காக, பெர்க்குக்காக இவ ஏன் காலி பண்ண சொல்றான் அந்த லேண்ட் லேடி இவங்களை. அப்போ ஒரு பூம் இருக்கு, 2007 எடுத்துக்கிறாங்க. என்ன பூமு? ஐடி பூமு. எல்லாரும் நிறைய பேர் வர்றாங்க, நிறைய பேருக்கு வீடு வேண்டியது இருக்கு. 4-5 பசங்களுக்கு எல்லாம் முன்னாடி விட மாட்டாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து 2000 எல்லாம் வாடகையை போட்டு இந்த மாதிரி இருக்கவங்களை காலி பண்ணிட்டு, இந்த ஐடில இருந்து வர்றவங்க எது கேட்டாலும் தர்றாங்க, அவங்களுக்கு விடணும். அந்த மாதிரி எல்லாம் ஒரு காலத்தை எடுத்துக்கிறாரு. அப்ப சொல்றாங்க, எக்ஸ்பிளிசிட்டா சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாங்க, அதுல ஒரு சில பேரு சின்ன பெர்க்குக்காக, அதாவது அவருக்கு ஒரு ஆசுவாசம், அன்னைக்கு எவ்வளவோ கவனமா இருந்தவரு அன்னைக்கு ஒரு ஃபேனை போட்டு உட்கார்ந்துறாரு, அந்த குருவி அடிபட்டுரு. அப்போ இந்த வாடகை ஏத்தணும், பல இந்த மாதிரி சூழல்ல ஒரு முடிவுகள் எடுக்கிற போது அப்ப எவ்வளவு பேரை எவ்வளவு பாதிக்குது, மனசாலையும் உடலாலையும். கதை எப்படி தொடங்குதுன்னா, ரொம்ப குஷியா வர்றாங்க அவங்க, ஒரு பீச்சுக்கு போயிட்டு பிள்ளையே வந்தா கதவை திறக்கிறதுல கதை ஆரம்பிக்குது, கதவை மூடுறதுல கதை முடியுது. கதவை திறக்கிற போது உள்ள இருட்டா இருக்கு. இதெல்லாம் நிறைய சிம்பாலிக், நிறைய இது சில பேர் ரொம்ப ரசிச்சு பாக்குறவங்க எல்லாம் இருக்காங்க. அப்போ நிறைய இந்த ஒளிப்பதிவுல எப்பவுமே நம்ம படங்கள்ல பார்த்தா திரை முழுக்க அவங்களோட மூஞ்சியை காமிப்பாங்க, நடிகர்களுடைய மூஞ்சி. இதுல
ஒரு அந்த ஃப்ரேம்ல ஓரத்துலதான் அந்த நடிகர்கள்லாம் காமிக்கிறாங்க. பொருட்கள் முன்னிலைப்படுத்தப்படுகிறது நிறைய நேரங்கள்ல. அப்போலாம் அது ஒரு எஃபெக்ட் இருக்கு. நிறைய அந்த படத்தை நீங்க அவசியமா எல்லாரும் பார்க்கணும். யூடியூப்ல எல்லாம் கிடைக்குது, நெட்ஃபிளிக்ஸ்ல கிடைக்குது. அப்ப அந்த காட்சிப்படுத்தலையே அந்த காட்சியிலே கொண்டாந்துடுறாரு. அந்த இருட்டு, அந்த ஒலி அமைப்பு இதுகள்லாம் அதுலயே வந்து இவங்க அந்த இது உள்ள வந்து கதவை திறக்கிறாங்க, லைட்டை போடுறாங்க. போயிட்டு தோசை ஊத்த போகுது அம்மா. இவ மனைவி தேங்க்ஸ் சொல்றான். எதுக்கு? கூட்டிட்டு போனீங்கப்பா, ரொம்ப நாளுக்கு அப்புறம். அப்ப சின்ன சின்ன சந்தோஷங்களை எல்லாம் அழகழகா பதிவிடுறாங்க. தோசையை ஊத்துது, பையன் வர்றான். அப்ப வீட்டுக்கார பொண்ணு மேல் மாடியில், இவங்க கீழ் போர்ஷன்ல இருக்காங்க, 2-3 போர்ஷன் இருக்கு. மேல் மாடியில இருந்து அந்த லேண்ட்லேடி கூப்பிட்டதா அந்த பொண்ணுடைய மக வந்து கூப்பிடுது. இவரு நுழையிற போதே என்னாச்சுன்னா, நுழைய போய் என்ன பண்ணுவோம், பாத்ரூமுக்கு போவோம். அங்கே போனா, லெட்ரினுக்கு போனா அது லெட்ரின் அடைச்சிருக்கு. அதை குத்தி விட வேண்டியிருக்கு. பைப்பு நொட்டு நொட்டுன்னு ஒதுங்க வேண்டியிருக்கு. இந்த அம்மா இத மோட்டாரா போடுறதுக்கு இவ்வளவு அழுத்துக்குது. ஆனா இப்படி தண்ணி எல்லாம் இப்படி ஒழுகுது, அந்த பைப்பு தெரிச்சிருக்கு. இப்படி எல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்க போது, இந்த தோசை ஊதிக்கிற போது அந்த அம்மா வருது. இந்த தோசையை நீ பாத்துக்கன்னு சொல்லிட்டு கணவர்கிட்ட சொல்லிட்டு இவங்க மேல போறாங்க. மேல போனா அந்த வீட்டுக்காரரை ஒரு ரொம்ப அழகா டெபிக்ட் பண்றாரு. அதாவது வீட்டுக்கார அம்மா தான் வர. இந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஹவுஸ் ஓனரு அங்க ஒரு நாய்க்குட்டி இருக்கு. அந்த நாயை தழுவிக்கிட்டு இருக்காரு. இவர் வேற ஒண்ணும் இல்ல, அந்த லேண்ட்லேடியுடைய நாய்க்குட்டி இவருன்னு செம்பாலிசா கடைசி வரைக்கும் அவர் அப்படித்தான் நடந்துக்கிறார். போய் அதை பாரு இதை பாருக்குதான் அந்த அம்மா. கடைசி வரைக்கும் அவர் டிசிஷனே சொல்லல. அந்த வீடுகளை ஒவ்வொருத்தரும் ரிலேட் பண்ணி பார்க்க முடியும். உள்ள போறாங்க, அது போகுது. அந்த அம்மா இவளை ஒரு பொருட்டாவே நினைக்கல. இந்த பொண்ணு போய் நிக்கிறாங்க, அமுதா. அந்த அப்பவுமே போன் பண்ண எடுக்கல. பீச்சுக்கு போயிருந்தோம். அப்ப பீச்சுக்கு போயிருந்தத அந்த மாதிரிதான் சொல்றாங்க. நாங்க பீச்சுக்கு போயிட்டு வந்தா, வெளியில கூட்டிட்டு போனீங்கப்பா அப்படி சொல்லணும். ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க வீட காலி பண்ணிருங்க. இதுக்கு திக்குனாயிருச்சு. இதுவே கீழே வந்து மேல போறப்போது என்ன சொல்லி வர்றான் ஹஸ்பண்டு, பாத்ரூம்லாம் அடைச்சிக்குது, லெட்ரின் அடைச்சிக்குது, அதெல்லாம் சொல்லுப்பான்னு சொல்லிவிடும். இங்க போனா அவ வீட்டை காலி பண்ணுங்கிறான். நோக்கம் என்ன? வாடகைக்கு விடணும், கூட வாடகைக்கு வருது. எல்லாரும் நிறைய வீடு இருக்கான்னு கேட்டு வர்றாங்க. அப்ப அவளுக்கு ஒரு சாதாரண டிசிஷன், இந்த ஃபேமிலி இந்த 1 மாதம், அது ஒரு டைம் கொடுக்கறது மாதிரி 1 மாதத்துக்குள்ள காலி பண்ணி. இந்த பொண்ணுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. படபடன்னு கீழே ஓடியாருது. கீழே வருது படபடம்லாம் வரல. வந்து போய் பாத்ரூம்ல போய் கதவை சாத்திக்கிட்டு இவர் கேட்கிறாரு, என்னப்பான்னு கேட்கிறாரு. அது ஒண்ணும் பதில் சொல்லல. அதுக்குள்ளார தோசை தீஞ்சு போச்சு. அங்க போய் வாடகை ஏத்திட்டாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கும் பதில் சொல்லல. தீஞ்சு போனதை எடுத்துக்கிட்டே இது காலி பண்ண சொல்றாங்க, வீட்டையே காலி பண்ண சொல்றாங்க. அப்ப காலி பண்ணாட்டி அப்படின்னு அவன் கேட்கிறாங்க. கத்து அந்த அம்மா. என்ன மான ரோசத்துக்கு தான் எல்லாரும் அஞ்சுறவங்க தான். மிடில் கிளாஸ்ங்கிறது என்ன சொல்லுது, வீதியில அந்த அம்மா கத்தும், அதையெல்லாம் கேட்க முடியுமா? காலி பண்ணணும். அப்ப போய் கேலண்டர்ல அந்த தேதி மே 4 அடுத்தது 1 மாதத்துல வருது, அதை ரவுண்ட் பண்ணி நிறைய இந்த செட் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்றாங்கல்ல, அதுல எல்லாம் நிறைய இது பண்றாங்க. சரி, ராத்திரி 2 பேரும் அந்த படுத்திருக்கிற முறையில சொல்ற, இந்த பக்கம் அந்த பொண்ணு, நடுவுல சின்ன பையன், குட்டி பையன், ரொம்ப அருமையான நடிப்பு தருண். இந்த பக்கம் சித்தார்த்தன் அதுல பேரு, அவர் படுத்திருக்காரு. இவரு திரும்பி சுகத்தை பார்த்துட்டு படுத்திருக்காரு. இந்த அம்மா பிள்ளைய தொட்டிக்கிட்டு படுத்திருக்கு. சொல்லுது, நம்ம
ஒரு வாரத்துல தேடி இது பண்ணணும், ஸ்கூலுக்கு பணம் கட்டணும், இந்த மாதிரிலாம் சொல்லுது. அவன் ஒண்ணும் சொல்லாம படுத்திருக்கான். இதுல ஒரு ஆற்றாமையினால அவனால இப்ப போகணுமேனு இருக்கு, வீடு பிடிக்கணும்னே இருக்கு, இதெல்லாம் சொல்லல. அப்ப இந்த திருமணம் செஞ்சுக்கிட்டு வந்தது இவர்கள் காதல் திருமணம். மறுநாள் போய் அந்த அம்மா மாதாவை கும்பிடுது. அந்த பொண்ணு விடிஞ்சிருது. விடிஞ்சா பேசல ராத்திரி. அங்க போய் அந்த மாதாவை கும்பிட்டது. அப்ப அவங்க ஒரு மாற்று மதத்துல செஞ்சுக்கிட்டவங்க, திருமணம் பண்ணிக்கிட்டவங்க. அந்த பின்னாடி பிளாஷ்பேக் எல்லாம் சொல்லி நம்மளை கொல்லல. அவங்க அப்பா மறுத்தது, அம்மா மறுத்தது, இதுகளெல்லாம் அவன் சொல்லல. இது அதை கும்பிடுறாங்க, மாதா வீட கொடுன்னு சொல்லிட்டு. வீடு தேடும் படம் ஆரம்பிக்குது. வீடு தேடுனா என்னென்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். இதுல இது மாதிரி பழைய படம் நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான படம். இந்த காடு, இந்த கடை வீடு, அது 1988. இதுக்கு தாத்தா பாலு மகேந்திரா எடுத்தது. அர்ச்சனா ரொம்ப அழகான சந்தியா, அந்த சொக்கலிங்க பாகவதர், பானுச்சந்தர்லாம் நடிச்ச படம் எல்லாரும் மனசுலயும் இருக்கும். அவங்க படுற சிரமங்கள், வீடு பார்க்கறது, கடைசியில வீடே கட்டணும்ட்டு. இதுல சினிமா மாதிரி கனவுகள்லாம் இல்லை. ஆனால் 2 பேருக்கும் கனவு இருக்கு. இவன் கிட்ட படம் ஜெயிக்கணும், இவனுடைய ஸ்கிரிப்ட் அக்செப்ட் ஆகணுங்கிறதா அவனுக்கு கனவு. இவளுக்கு ஒரு சின்ன ஒரு வீடு கட்டணும். அந்த வீட்டுல என்னென்னலாம் கற்பனை சொல்றானா, 10 வருஷம் கழிச்சாச்சு எனக்கு ஒரு வீடு வாங்கித்தா. அந்த கனவு, வீடு கட்டி கொடுப்பா, உனக்கு ஒரு ரூம், சித்தார்த்துக்கு ஒரு ரூம், கிச்சன் பெருசா. இவளுக்கு ரூம் கேட்கல. அவன் சுத்தி அந்த இடம், அந்த பெண்ணுடைய உள்ளத்தை அவ்வளவு அழகா சின்ன சின்ன வசனங்கள் ரொம்ப நுணுக்கமா இருக்கு அதெல்லாம். அப்போ அந்த வீடு கட்டியிருந்தா, பக்கத்துல செடிகள் தான் வைக்கிறது, சின்ன இடம். இந்த மாதிரி அவனுக்கு கனவு, இவனுக்கு கனவு, அவனுடைய செய்கோணம். ஒரு நேரத்துல அவன் எழுதிக்கிறதுக்கு அழுகிறான், கதை எழுதிக்கிறதுக்கு அழுகிறான். அவனை உணர்ச்சி வசப்படுறான். இவன் சொல்றா, நீ ஷாலினி ஒரு பொண்ணை லவ் பண்ணியான்னு கேட்கிறான். ஏன்னா அவ இருந்த அந்த அதுல இல்லப்பா, கதையில தான் வருது அப்படிங்கிறான். இவ சொல்றா, கதையில இருக்கவங்கிட்ட காட்டுற கரிசனத்தை வீட்டுல இருக்கவங்கிட்ட காட்டப்படாதா அப்படின்னு கேட்கிறான். அப்ப சிறு சிறு அவங்களுடைய அந்த ஆதங்கம், ஆற்றாமை, அதுல அவர்களுடைய உறவு இருகிறத காமிக்கிறான். இந்த மாதிரி 2 பேரை, நான் நல்ல பொண்ணை நீ கட்டியிருந்தா உனக்கு நிறைய நகையோட பொண்ணெல்லாம் வந்திருக்குமே. அவன் ஒண்ணு அதுக்கு பதில் சொல்லல. அதாவது அந்த பதில் சொல்லாததே ஒரு பதிலா இருக்கு. இந்த படங்கள்ல மௌனம்ங்கிறது ஒரு ரொம்ப சிறப்பா கையாளப்படும் பல்வேறு. வீடு பார்க்கிற போனா என்ன நடக்க, சாதி, மதம், இஸ்லாமியரா அப்படின்னு கேக்குறாங்க. சாதி என்ன, ஒரு வீட்டுல ஒரு புரோக்கர் கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போனா, நீங்க என்ன ஆளுக, நாளைக்கு ஒண்ணு படிச்சேன், அதாவது இந்த என்ன ஆளுக, பிள்ளை பிறக்குது, ஒரு ஜாதகம் எழுத ஒருத்தட்ட போறாங்க, அவர் என்ன கோத்திரம்னு கேட்டாராம். பள்ளிக்கூடத்தை கொண்டு சேர்க்க போறாங்க, நீங்க என்ன காஸ்ட்னு கேட்கிறான். பதிய வேண்டியது இருக்கிறான். அப்புறம் திருமணம் என்னது, யாரு பார்த்து செய்யறது, ஒவ்வொன்றாக சொல்லிக்கிட்டே போறாங்க. பள்ளிக்கு போறாங்க, ஒரு காலத்துல சொல்லுவாங்க தோளை தொட்டு பார்த்தாங்கன்னு சொல்லுவாங்க, பையன் விட்டு தோலை. என்ன ஆளுங்க, இதை கண்டுபிடிக்கிறத வெஜிடேரியனா அதுல இருந்து கண்டுபிடிக்கிறது, நீங்க எந்த ஊரு அதுல இருந்து கண்டுபிடிக்கிறது, என்ன ஸ்லாங்கு, இதை கண்டுபிடிக்கவே அலைகிறான். அதாவது நிறைய நமது நண்பர் முத்துராமன் சொல்லுவாரு, பாரதி சொல்லுகிறான், கண்ணன் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிற போது இடைச்சாதினான் என்றான். அடையாளம் பேரை சொல்லலாவே, நான் கண்ணன், என் பேரு கிருஷ்ணன், அதெல்லாம் சொல்லல, நான் இந்த சாதியில தான் அவன் தன்னை எங்கிருந்தோ வந்தால் இடைச்சாதினான் என்றான். அப்ப இந்த சாதி, அப்புறம்
வேற வேற என்னென்ன வெஜிடேரியன் உணவு முறை. அந்த உணவு முறையை வச்சே அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. நான் அம்பத்தூர்ல வேலை பார்க்கும்போது ஒரு காலனி ஒரு ஒரு அபார்ட்மெண்ட் முழுவக்க யாருக்கு இடம் இல்லை, நான் வெஜிடேரியனுக்கு இடம் இல்லை. அப்ப இதுல ஒவ்வொன்றையும் நம்ம ரிலேட் பண்ண முடியுது. நம்ம போயிருக்க எத்தனை வீடுகள், நம்ம இருந்த வீடுகளை எல்லாம் நினைச்சு பார்க்கிறோம். அல்லது நம்ம வாடகைக்கு விட்டுருக்கோம். அப்போவெல்லாம் நம்ம என்னென்ன கேட்டோம், யார் யாருக்கெல்லாம் போன் பண்ணி விசாரிச்சோம்ங்கிறதெல்லாம் எனக்கு நினைவு வருது. இந்நேரம் உங்க வீட்டுல இருந்தாராமே, பழைய வீட்டை அவன் காலி பண்ணிட்டு தான் வர்றான். இதுல வருது கடைசியில வீடு கொடுக்கறவன் உங்க வீட்டுக்கு வந்து பாக்குறேன், நீங்க 5 வருஷமா இருந்தீங்களாம்ல, உங்க வீட்டுக்கு வந்து பாக்குறோம். இப்ப இந்த மாதிரி பல வீடுகள்ல போய் அவங்களுக்கு அனுபவங்கள். ஒரு வீட்டுக்கு போறாங்க, இவங்களுக்கு பட்ஜெட்டுக்குள்ள வாழணும்னு பாக்குறாங்க. அந்த பணம் எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான். அந்த பணத்தை அந்த பொண்ணு எங்க சேமிச்சு வச்சிருக்காங்கன்னா பைபிளுக்குள்ள வச்சிருக்காங்க. ஒவ்வொரு பக்கமா எடுத்து எடுத்து இந்த பக்கத்துல இவ்வளவு ரூபா, இந்த பக்கத்துல. அப்ப பையன் ஒரு உண்டியல கொண்டாடுறான். அதுல அவங்க பணத்தை தானே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 100 ரூபாய் எடுத்து அவன் போடுறான். அப்ப அந்த பையன் மகிழ்ச்சியா ஓடி போறான். இந்த அந்த சொல்லிட்டே வந்த திரைப்பட உதவி இயக்குனரு அந்த மாதிரி அந்த பட்ஜெட்டுக்குள்ள பட்ஜெட் பணம் ஒரு இடத்துல அமையுது. ஆனா அவங்களே என்ன சொல்றாங்க, இவர் டீச்சரு, ரிட்டையர்மெண்ட் பணத்தை வச்சு இதை கட்டுனா இந்த பிள்ளைய சரியா எங்களை பராமரிக்கல, இந்த வீட்டு வாடகையை வச்சுதான் நான் இது பண்றோம். எல்லாருக்கும் 12,000 ரூபாய்க்கு விடுறேன், உனக்கு 7,000க்கு தர்றேன், 10,000க்கு விடுறேன், 7,000க்கு தர்றேன், நிறைய கேட்கறாங்க அப்படிலாம் சார். இதுல புரோக்கருடைய ரோல் ஒரு மாதம் இது. அவன் ஒரு வீட்டுக்கு போறாங்க, என்ன ஆளுகன்னா அவர் கேட்டுடுற, இவன் என்ன அங்கடுக்கணுமா பாக்குறான். அந்த இடத்துல ஒரு கேலண்டர் மாட்டி இருக்கு. பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் நம்ம சாதியோட சேர்த்துட்டான். அங்கே செக்கிழுத்து செம்மலுடைய போட்டோ மாட்டி இருக்கு அந்த கேலண்டர்ல. இவரு பிள்ளைதான் அப்படிங்கிறாரு. அப்புறம் வாடகை கேட்கறாங்க, அடுத்த இதெல்லாம் போய் பாருங்கிறான். அப்ப சொல்றாரு, மனவாடை ஆயிட்டீங்க, ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இல்லாட்டீங்க அப்படி இருந்த புரோக்கர். ஒரு வீட்டுக்கு போறாங்க, அங்க காமன் டாய்லெட். ஒரு வீட்டுக்கு போறாங்க, லைட்டே இல்ல, இந்த வாடகைக்கு இதான் கிடைக்கும் அப்படிங்கிறான். அதாவது இருட்டு மாதிரி இருக்கு. இவர புரோக்கர் சொல்றாரு, இந்த கரண்ட் சார்ஜே 3000 வந்திருக்கும் போல இருக்கு அப்படிங்கிறாரு. சில அந்த வீட்டினுடைய அமைப்பு, இந்த வீடுகள் அமைப்பு நான் சொன்ன அடிப்படை. அதுல என்னென்ன இருப்பிடம் 3, தாம்பத்தியமும் இருக்கு, குடும்பமும் இருக்கிறது அந்த வீடுகள்ல அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. இது அழகா இந்த மாதிரி அந்த வீடுகள் பார்க்கிறது. ஆனாலும் அவருக்கு உதவ நண்பர்களும் இருக்கிறார். நான் சொன்ன மாதிரி ஒரு பிக்கிள்ஸ், அதுக்கு விளம்பரம் படத்துக்கெல்லாம் போறாரு. அப்புறம் டப்பிங் பண அவனுடைய படம் வெல்லணும், அதான் அவனுக்கு ஸ்கிரிப்ட் வரணும். அந்த ஒரு படத்துக்கு அந்த ஒருத்தர் அடுத்த அமாவாசைக்கு நான் சொல்றேன் அப்படிங்கிறார், தொடங்கிடுவான், நல்லா இருக்குங்கிறார். சொன்னா நீ இதுக்கு 50,000 ரூபாய் தந்துடுறேன், இதை வித்துடுறியா, உன் பேரு வராது அப்படிங்கிறார். இவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த ஒரு பணம் எப்படி வந்துடுதுன்னா டப்பிங் பண்றான். டப்பிங்ல நம்ம யார் யாரையோ பெரிய வீரர்கள், தளபதிகள், தலைகள் தான் நினைச்சிட்டு இருக்கோம். அங்கே நெசமாவே போரிடுறவன் இங்கே டப்பிங்ல கீழே விழுகிற போது ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கும் ஒரு மாதிரி. நான் மயில்சாமி அவர்களுடைய இது பார்த்தேன், ஒரு சின்ன காணொளி. அதுல விஜயகாந்த் ஒரு சண்டையில விழுந்தா எந்த சவுண்ட்ல விழுவாரு, அதாவது அங்க யாரும் விழுகல, அங்க நடக்குது, அது டப்பிங் ஓடுது, அவர் விழுகிற போது அவருடைய சவுண்ட் எப்படி இருக்கும்னு இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் கொடுக்குறாரு. ரஜினி விழுந்தா எப்படி விழுவாரு, இந்த மாதிரி எல்லாம் ஒரு இது போயிட்டு இருக்கு. அதுல எல்லாம் பணம் வருது. அதுல ஒரு ரொம்ப உதவியா இருக்க. சரி, இப்படி பார்த்துட்டு இருக்காங்க. எங்கேயும் இந்த பல இந்த சூழல்லாம் சொல்லிட்டேன். ஒரு இடத்துல ஒரு வட இந்தியன் காந்திலால்னு அவர் வீடு கட்டுறார். அந்த வீட்டுக்கிட்ட இவர் போய்
காந்தியில அந்த பாக்குறாங்க. அவரு நல்ல பெரிய 2 மாடி எல்லாம் கட்டிட்டாரு. கீழே கொஞ்சம் கார் நிப்பாட்டுறதுக்கு இடம்லாம் இருக்கு. அதுல மூலையில ஒரு சின்ன இடம் இருந்திருக்கு. அதாவது ஒரு வீடு கட்டுற போது ஒரு சாமான்கள் போடுறது வைக்கிற மாதிரி அதை வீடா கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க அம்மாவும் நிக்கிறாங்க. இந்த வீடு இவ கிளாசிஃபைடுல இவ பாக்குறா. இவளுடைய அந்த இவளுக்கு பல இது இருக்கு. இவ படிச்சிருக்கா, அடிக்கடி வேலைக்கு போறோம்ங்கிறா. ஒரு இடத்துல எம்எல்எம்க்கு போறோம்ங்கிறா. அப்போ அவ எம்எல்எம் விற்கிறான், 1000 ரூபாய் கட்டுனா 10,000 ரூபாய்க்கு நமக்கு வருமா மாத்தைக்கு. நீ வீடு வீடா போய் நீ பெக் பண்றதுல எனக்கு விருப்பம் இல்லைங்கிறான். ஒரு நேரத்துல இவ சொல்றா, நான் போய் அந்த லேண்ட்லேடிட்ட போயாச்சும் இன்னும் கொஞ்சம் நாங்க வாடகையை கூட தர்றோம், இருக்கும்னு கேட்கிறோம் அப்படின்னு. நீ போய் யார்கிட்டையும் கெஞ்சுறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு. அப்ப அவன் நெருக்கி படுத்துகிறான். இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களும் அங்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்கிறாங்க. இப்ப வீடு அந்த சரி 5,500 ரூபாய் வாடகைனும் சரி, அட்வான்ஸ் கொடுக்க போறாரு. அந்த கிளாசிஃபைட பார்த்து தான் போயிருக்காங்க. அட்வான்ஸ் கொடுக்க போறாரு. அப்ப அந்த சேட்டு பையன் சொல்றாரு, நான் இது பண்ற போது நீங்க வீட்டுக்கு வர்ற போது நீங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற. எப்ப 3 மணிக்கு சார் அம்மாட்ட கலந்து. அப்புறம் ஒரு போன் வருது. இந்த போன் செஷன்லயே முடிச்சிடறேன். அப்புறம் ஒரு போன் வருது. என்ன கேட்கிறாரு, நீங்க இந்துவான்னு கேட்கிறாரு. முதல்ல கேட்கல, அப்புறம் கேட்கிறாரு வெஜிடேரியனானு கேட்கிறாரு. இந்த இதுல இந்த மீன் டைம் ஒன்று சொல்ல விட்டுட்டேன். இவன் வீடு பார்க்கிற போது இவருடைய நண்பர் கேட்டாரு, ஏப்பா வீடு பார்த்தியங்கிறதான். அப்பதான் நான் சொன்னது, இந்த சினிமாக்காரனுக்கு கிடைக்கலைங்கிறது. இந்த நாட்டிய சினிமாக்காரனுக்கு 50 வருஷம் கொடுத்துருச்சோம்னு சொன்னது. அவர் சொல்றாரு, நான் வீடு பார்க்கிற போது எனக்கு இதெல்லாம் கிடைக்கல, எனக்கு உதவுனது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு எடுத்து காமிக்க. இந்த கார்டு முக்கியமான பிளே பண்ணு. அந்த கார்டு என்னன்னா, ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனில இவர் வேலை பார்க்கிறதா கார்டு. அவர் சொல்றாரு, இது என் சித்தப்பார் பையன் உண்டு கம்பெனி தான், நான் வீடு பார்க்கிற போது இந்த கார்டு தான் உதவிச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. இவன் உனக்கு ஒரு கார்டு தயார் பண்ணிடுறேன், அவன் கார்டு தயார் பண்ணிடுறான். இங்க இந்த சேட்டு பையன் எல்லாத்த கேட்கிறாரு, இவருடைய ஆதார் கார்டு எல்லாத்தையும். அதுக்கு என்ன சொல்றாரு, நான் அந்த டாக்குமெண்ட் டைப் பண்ணணும்ல, அதுக்கெல்லாம் வேணும். சரி, ரெஃபரன்ஸ் இந்த கார்டை கொடுத்தாச்சு. இந்த கார்டு ஒரு போன் பண்றான் முத நாள். இப்போ இதுல இன்னொரு சிக்கல் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க டூலெட் போட்டுறாங்க. யாரு, வீட்டுக்காரங்க டூலெட் போட்டா அந்த வீட்டை பாக்குறதுக்கு நேரங்கட்ட நேரத்தெல்லாம் வர ஆரம்பிக்குது. மணி ஒலித்து கொண்டே இருக்கிறது. அவங்க சாப்பிட உட்கார்ந்துருக்கான், அப்ப வந்துருது அந்த வீடு பார்க்க வர்றாங்க. இவன் அதுக்கு போத்திக்கிறான். அவ குளிக்க போயிருக்கா, அப்ப இந்த வீடு பார்க்க வர்றவன் ஒவ்வொரு இடமா போய் பார்க்கிறான். அப்ப அந்த கப்போட கூட திறந்து பார்க்கறான். செவர்ல இருக்க அலமாரியில அதுல என்ன இருக்கு, எப்படி இருக்குன்னு. அப்ப இவளுடைய உள்ளாடைகள்லாம் கீழே வந்து விழுகுது. அவ அதுல கூடி அப்படி வெளியில நிக்கிறான். சரி, நீங்க போயிட்டீங்கன்னா வீடு பார்க்க வர்றவங்களுக்கு நான் காமிக்க முடியலையே, சாவியை கொடுத்துட்டு போங்கிறா வீட்டுக்காரி. இவங்களை ஒரு மனிதர்களாகவே அந்த வீட்டுக்காரி இவங்களை, அந்த ஹவுஸ் ஓனர் லேடி இவங்களை ட்ரீட் பண்ணல. அவங்ககிட்ட கண்ணை பார்த்தே பேச மாட்டா. இது சாவியை கொடுத்துட்டு போயாச்சுல, இவ சாவி அவங்கள்ட்ட இருக்கு. இவன் பிள்ளைய கூட்டிக்கிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கா, வீட்டுக்குள்ள போக முடியல. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சாவியை வாங்கிட்டு போக முடியும். இவ்வளவு சிரமங்கள், சின்ன சின்ன சிரமங்களை அழகழகாக காமிக்கிறாங்க. அப்ப அந்த வீட்டுக்கு அது போய் அங்க போய் பேசுற போது மறுபடியும் சேட்டை போய் மறுபடியும் பார்க்கறான். மறுநாள் வர சொல்லியிருக்காருல, அவரு 5,500 ரூபாய ரவுண்டா வச்சுக்கோங்க, 6,000 ரூபாய். 2007 இது இந்த வாடகை. 6,000 ரூபாய் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. வேற வழி இல்லை, அட்வான்ஸ் அதே இருக்கட்டுங்கிறார். இவன் அட்வான்ஸ் கொடுக்க போறான். அந்த அட்வான்ஸ் எப்படி வருதுன்னா, நண்பர்கள் உதவுவதற்கும் இருக்கிறார்கள் மாதிரி. இவர் அந்த விளம்பர நிறுவனத்துக்கு பண்றாருல, அந்த நிறுவனத்துக்காரது அந்த 40,000 இருக்கிறார்.
இவர் ஸ்கிரிப்ட வித்துறோம்னு அவன் முடிவு பண்றான்ல, வித்துறவா அப்படின்னு கேட்கிற போது ஸ்கிரிப்ட தடவி கொடுத்துக்கிட்டே கேட்கிறான். அப்ப அவனுக்கு அந்த ஸ்கிரிப்ட கையில வச்சிருக்கான், அதை தடவி கொடுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணு தன்னுடைய நகைய கையில கொடுத்து அதை இது பண்ணிடலாம். ஆனா அந்த அந்த விளம்பர கம்பெனிக்காரன் அதுக்குள்ள பணத்தை கொடுத்துட்றாரு, செக் கொடுக்குறாரு வேணும்னாலும். இவர் பணத்தை திருப்பி நான் இப்ப ஒரு கொடுத்துறேங்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, என்னன்னா வேலைதான் பாக்குறீங்களே அப்படிங்கிறார். அப்ப உதவுவதற்கு மனிதர்கள் எங்கேயும் 2 விதமும் இருக்கிறார்கள்ங்கிறதையும் அழகா பதிவாகுது. நிறைய இடங்கள் அதிகப்படுவேன். இப்போ அடுத்த ஒரு போன் வருது சேட்ட இருந்து, நான் அம்மாவை கூட்டிக்கிட்டு உங்க வீட்டை பார்க்க வர்றேன். இந்த பையன் என்னென்னலாம் கத்துக்கிறான்னா, ஒரு 2-3 நிமிடம், ஒரு 5 நிமிடத்துல முடிக்கிறேன். இந்த டூலெட் அப்படிங்கிற படத்தை பார்த்து TOLET வீட்டுல போட்டிருக்கிறத பார்த்துட்டு அந்த இதை கத்துக்கிறான். பிள்ளைகிட்ட எப்படி கத்துக்கிறாங்க. அப்பா விளையாடலாமான்னு கேட்கிறான். என்ன விளையாட்டு? அவன் வீட்டுக்கு வெளியில போய் நின்னுக்கிறான். நீங்க 2 பேரும் உள்ளே இருங்கன்னு வந்து கதவை திறக்கிறான். அதாவது இந்த வீடு பார்க்க வந்தாங்கல்ல, அவங்க பார்த்தது மாதிரி. அப்புறம் வீட காமிக்க போறாங்கல்ல, இவங்க போய் போற போது அப்ப ஒவ்வொன்னா இதே வீட்டுக்கார மாதிரி ஆக்ட் பண்றான் அந்த பையன். இதுதான் பெட்ரூம், இதுதான் கிச்சன் அப்படின்னு ஒவ்வொன்னா. அப்புறம் வாடகை என்னன்னு இவங்க கேட்கிறாங்க. அவன் 100 ரூபா அப்படிங்கிறான். உடனே அவனை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அப்புறம் ஒரு ஓவியம் வரைஞ்சு மாட்டுறான். ஓவியம் வரைகிறது இல்லை, அவன் கிறுக்கிறது, சுவர்ல கிறுக்கிறது, பிள்ளைகள் கிறுக்குது. கடைசியில காலி பண்ற போது அவன் சொல்றான் அந்த பையன், அப்பா புது வீட்டுல நான் கிறுக்க மாட்டேன் அப்படின்னு. அந்த கிறுக்கிற வீட்டுல என்ன எழுதுறான்? டூலெட் மாட்டி வைக்கிறான். இந்த டூலெட்டுங்கிறது எப்படியெல்லாம் அந்த அந்த குடும்பத்தை எப்படியெல்லாம் பாதிக்குது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அழகா நுணுக்கமா காமிக்கிறாங்க. அப்ப வீட்டை பார்க்க வர்றேன்னு எவனாவது வீட்டை பார்க்க வந்தா பழைய வீட்டை பார்க்க போறோம். இவங்க வீடுகள்ல இருக்கிறதெல்லாம் ஒட்டி இருக்கிறது. அவ வந்து வீட்டுல அந்த அம்மா எவ்வளவு திமிரு பிடிச்சவன்னா, இவங்க எவ்வளவு சிறந்தவங்கன்னா, கொண்டு போய் கடைசி மாச வாடகையை கொடுக்குது. அந்த வீடை பிடிச்சுட்டாங்க. இன்னும் அவன் வாங்கிக்கலாம், நான் முடிவெல்லாம் ஆயிப்போச்சு. அந்த ரூபாயை வாங்கி இந்த இந்த அதை சுருட்டி இந்த இடத்துல அரிக்கிறது மாதிரி இருக்கு, அதை சொரிஞ்சுக்கிறா. இவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க? இந்த வாடகையை கழிக்கிறது, அட்வான்ஸ்ல கழிக்கிறது முறையில. அதனால நான் இந்த அட்வான்ஸ் இதை கொடுத்துட்டேன், நீங்க நாங்க 3 நாள்ல போறோம், அட்வான்ஸை தந்துருங்க. அப்ப நீ என்னென்னதெல்லாம் உடைச்சு வச்சிருக்கியோ, நான் ஒரு நாய்க்குட்டி வச்சிருக்காள்ல, அது வந்து பார்க்கும் அப்படிங்கிறா. கணவர் வந்து பார்க்கும் அப்படிங்கிற. அவரு பாவமா பார்க்கிறாரு. இந்த இந்த வீட்டு வாடகை இது நீங்க பல இடங்கள்ல, என்னுடைய மகள் ஹொசூர்ல இருந்தாங்க, அந்த வீட்டுக்கு நம்ம அட்வான்ஸ் கொடுத்தோம்ல, அதுல அவன் தந்ததுதான். ஏன்னா நமக்கு ஊரு புதுசு, ஆளு புதுசு, அவங்க செப்டிக் டேங்க் இவ்வளவு ரூபா எடுக்கணும், பெயிண்ட்டுக்கு அப்பதான் 1.5 வருஷம் கூட இல்ல, பெயிண்ட்டுக்கு இவ்வளவு பிடிக்கும். கடைசியில 50,000 இதுக்கு 35,000 தான் கொடுத்தாங்க. அந்த ஒரு மாதம் இருக்கணும், ஒரு மாதத்துக்கு இவ்வளவு 2 நாளா 5 நாள் தான் ஆச்சு. நாங்க இந்த மாதத்துல சொன்னீங்களா, ஆடியில சொன்னீங்களா, எப்படி நாங்க காலி பண்றது? அதுக்கு சேர்த்துதான் முடிக்கிறேன். அப்ப இந்த அட்வான்ஸை வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை. இவங்க ஆனா அந்த அட்வான்ஸ்ல கழிக்காம அந்த பொண்ணு கொடுக்குது. அப்ப 2 பேருடைய மனநிலைய அதுல காமிக்கிறார். சரி, அப்ப அவன் கேக்குறான், சேட்டுட்ட இருந்து போன் வருது, இது முடிய போகுது. என்ன போனு? இவர் ஒரு கார்டு கொடுத்திருக்காருல்ல, அதுல இருக்க நம்பரை கேட்க, அது சரிதானான்னு கேட்கிறான். இவனுக்கு அப்பதான் உரைக்குது. இவன் அந்த முழு சொல்லிட்டு இதுதான் நம்பர்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இவனுடைய நண்பரை கேட்கிறான். அந்த நண்பன் நான் தியேட்டர்ல இருக்கேன்னு அவரு சொல்லல, சரியான நம்பரா, உங்க சித்தப்பா வீட்டு கம்பெனிலாம் காது. அப்புறம் அன்றைக்கு முதல் நாள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா மூட்டை கட்டி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கான். இவன் போய் நிக்கிறான். அவன் வந்து பின்னாடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறா. அப்ப சொல்றான், ஆஹா நம்ம நாளைக்கு வீட்டுக்கு அந்த புது வீட்டுக்கு போறோம்ங்கிறா. அப்ப சொல்றான், சேட்டு வீட தள்ளிட்டாரு. அவனுக்கு அந்த கார்டு, அந்த இருக்க நம்பர், அது போய் நம்பர்னா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவன்
வீடு கொடுக்கல. அப்ப என்ன பண்றது? அந்த இடத்துலயே சரிஞ்சு அவ உட்கார்ந்துடுறா. இவனும் அவளை கட்டி பிடிச்சிட்டு அப்ப கீழே இவனும் உட்கார்ந்துடுறான். விடியுது. இதுல இந்த மீன் டைம் நாளே ஒருத்தன் வந்து கதவை தட்டிட்டான். ஏன்னா இவங்க சொல்லவுமே ஒருத்தன்ட்ட அவ அட்வான்ஸ் வாங்கியாச்சு வீட்டுக்கு. அவரு நீங்க எப்ப காலி பண்ண போறீங்க? இல்ல சார், நான் வெள்ளிக்கிழமை நல்ல நாளா இருக்கு, அது அடுத்த நாள் தான், அதுக்கு அடுத்த நாள் தான் நான் இங்க பால் காய்ச்சோன்னு. எப்ப காலி பண்றீங்க? ஏன்னா அவன் வந்து நிக்கிறான். எல்லாம் மூட்டையெல்லாம் கட்டிட்டாங்க, வீடு கிடைக்கல. என்ன பண்றது? அவுட்ஸ்கட்டுக்கு போயிடலாம்னு அந்த முதல் நாள் ராத்திரி கடை இல்லைங்க சொல்றான். அப்ப அந்த பொண்ணு சொல்லுது, பையனுக்கு ஸ்கூலு, அப்படியே அந்த இடத்த முடிச்சிடுறாங்க. விடிஞ்சிருது, வெளிச்சம் வருது, எல்லா மூட்டையும் கட்டி வச்சுட்டாங்க. என்ன பண்ண போறாங்கிறத அவர் சொல்லி முடிக்கல. எதுக்குமே அந்த தீர்வுகளை நம்மகிட்ட விடுறாரு. வெளியில வந்து வண்டிய அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டு, அது 3 தவணை உதச்சா தான் ஸ்டார்ட் ஆகுது. பையனை வச்சுக்கிட்டு நிக்கிறான். இவன் வந்து கதவை சாத்துறான். இதோட இந்த கதை முடியுது. அவர்கள் ஒருவேளை அவுட்ஸ்கட்டுக்கு போயிருக்கலாம். அவர்களுக்கு வேற வழியே இல்லை, எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டாங்க. என்னவாவது ஒண்ணு நடக்கும். அப்ப இந்த வீடு அப்படிங்கிற டு லெட் ஒவ்வொருத்தரை ஏன் இது இவ்வளவு என்னையெல்லாம் பாதிச்சிருச்சுன்னா, ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லயே நம்ம வீடுகள்ல, நம்ம வாழ்ந்த வீடுகளை கொஞ்சம் நினைச்சு பார்த்தாலும், நம்மளுடைய இந்த நிலையை நினைச்சு பார்த்தாலும், நம்ம சந்திச்ச மனிதர்களை நினைச்சு பார்த்தாலும், இது வாழ்க்கையோட ரிலேட் ஆகுது. அதனால இது ஒரு கமர்ஷியல் படம் இல்லாட்டியும் தாக்கம் மிகவும் இருக்கு. இது இந்த மாதிரி படங்களுடைய வெற்றி, இது வெற்றியும் அடைஞ்சிருக்குங்கிறது ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. இந்த வார்த்தைகளோடு இவ்வளவு நேரம் பொறுமையாக மிக அழகாக கேட்டிருந்த இனிய நண்பர்கள் திருமிகு ஸ்டீபன் ராஜ் சார், திருமிகு லதா அசோக், திருமிகு முத்தையா ராமநாதன், திருமிகு மாலதி, திருமிகு சிவகுமார், திருமிகு பத்மா, திருமிகு பிரேமாவர், திருமிகு ரிஃபாய், திருமிகு ரவி சார், திருமிகு சேவா, திருமிகு வேலம்மாள், ஒவ்வொருவரையும் வணங்கி வாழ்த்தி உங்களுடைய மேலான கருத்துக்களை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. நான் பலமுறை இந்த வீடு வாடகை கேட்கிறப்ப நீங்க யாரு அப்படின்னு கேட்பாங்கன்றத இந்த தளத்துல பலமுறை சொல்லியிருக்கேன். நான் அது இன்னைக்கு படத்துல சொல்லப்பட்டிருக்கு. வாடகை தேடுறது சாதாரண விஷயம் கிடையாது. நல்ல படம், நல்ல ஒரு வித்தியாசமான ஜோனலா இருந்தது. பாப்போம். ரேணு பேசுங்க. சார், ரொம்ப உண்மையாவே எனக்கு இந்த படம் தெரியாது, நான் பார்த்தது இல்ல. அப்போ எவ்வளவோ படங்கள் நான் பார்த்திருக்கேன்னு நினைச்சாலும், இன்னைக்கு எனக்கு வந்து இவ்வளவு ஒரு நல்ல படத்தை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேனேன்னு நினைக்கும் போது உண்மையாவே ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த படத்தை இப்படி ஒரு சந்தர்ப்பத்துல இந்த தளத்துல கொண்டு வந்ததுக்கு நன்றி. என்ன நினைச்சு ஸ்டீபன் சார் இந்த பேர் போட்டாருன்னு தெரியல. திரைப்பட விழான்னு எப்பவுமே இந்த மாதிரி ஆளுமை மிக்க நிறைய படங்களை வந்து திரைப்பட விழால மட்டுமே பார்க்க முடியும். அந்த மாதிரி வந்து அருமையான டாபிக். மைண்ட் யுவர் மைண்டோட லெவலே வேற. இப்ப சிவகுமார் சார் பாருங்களேன், அந்த பொசிஷனே அப்படியே ஆன உட்கார்ந்துருக்காரு. வேற லெவல். நிஜமாவே வந்து நாளைக்கு நம்ம எல்லாருமே வந்து ஹிப் ஹிப் ஒரே சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது, அவங்க டீமை விட நம்ம டீம் அடிச்சு தூள் கிளப்புது. அதுவும் இல்லாம வினய் தீர்த்தான் சார் வந்து அவரோட பாணியில இந்த கதையையும் இந்த கதாபாத்திரம் நடுநடுல அவர் ரசிச்சு அந்த பையன் அப்படி நடிச்சிருக்கான், அந்த பொண்ணு அப்படி நடிச்சிருக்கு, அந்த வண்டி பொருட்களை முன்னாடி வச்சு ஸ்கிரீன் அமைச்சிருக்கிற விதம், விஷுவலைசேஷன் அருமை சார். வேற லெவல்ல பண்ணிருக்கு சார். மைண்ட் யுவர் மைண்ட் அநேகமா நமக்கு மத்த இடத்துல இருந்து எல்லாம் கூட கால் வரும், அப்படிதான் போகுது. சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். தேங்க்யூ சோ மச். என்ன மாதிரி ஒரு பிரசன்டேஷன் சார். அருமை சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸ்டீபன் சார். ஓகே, தேங்க்யூ வெரி மச். வாங்க பிரேமா மேடம் பேசுவாங்க. நான் பிரேமா மேடம் பேசுறீங்களா? நான் வந்து கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா தான் சார் கேட்டேன். பட் இந்த ப்ராப்ளம்ஸ் அந்த ரெண்டல் அப்படின்ற ஒரு இதுக்கு வரும்போது எந்த ஊருன்னு பாத்துக்கிறது, லாங்குவேஜ பாத்துக்கிறது, நீ நம்மளான்னு சொல்றது, இது எல்லாம் வந்து பண்றது அந்த ஒரு சைட் ஆஃப் இட் எவ்வளவு தூரத்துக்கெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத இதை வந்து பிக்சரைஸ் பண்றாங்க அப்படின்றதும் ரொம்ப பெருமையா
அழகா வந்து இந்த தளத்துக்கு இப்படி ஒரு மூவி நீங்க சொன்ன மாதிரி இது ஆர்ட் மூவியா தான், இது கமர்ஷியலா பெருசா போச்சுதான்னு எனக்கு தெரியல. அது வந்து சொல்லணும். நான் பார்க்கல இந்த மூவியை. நான் நார்மலாவே நம்ம நிறைய மூவி பாக்குறது இல்ல, இந்த மூவியும் பார்க்கல. பட் இவ்வளவு தூரத்துக்கு அந்த அந்த ஒரு என்ன சாமி கும்பிடுறாங்கன்றதுல இருந்து வாட்ச் பண்றது, ஹவுஸ் ஓனருக்கான அந்த ஒரு இதை வந்து காமிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப அழகா சொன்னாரு. அவருக்கே உரிய பாணியில ரொம்ப அழகா அழுத்தமா சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நான் படம் வந்து லிங்க் இருந்துச்சுன்னா அந்த இதோட போடுங்க, நம்ம பாத்துக்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. வாங்க லதா மேடம் பேசுங்க. வினய்தான் சார், அவங்க எல்லாம் சொன்ன மாதிரிதான் உங்களுடைய பாணியில சொன்னீங்க. அங்கங்க இதனால இப்படி சொன்னாங்க, அதனால அப்படி சொன்னாங்கன்னு சொன்னீங்க. இந்த படம் நானும் பார்த்திருக்கேன். இப்ப ஐ ரிமெம்பர் ரைட், விகடன்ல நாங்க எப்பயுமே விகடன் பார்த்துப்போம் மார்க்க மோஸ்ட்லி. அது வந்து 45ன்னு எனக்கு ஞாபகம், 44 or 45. ஸோ 40 above இருந்தாலே பார்க்கலாம்னு நினைப்போம். அதுக்கு மேல நமக்கு சந்தர்ப்பம் இருந்தாதான் பார்ப்போம். பட் நாங்க 40 கீழே இருந்தா மோஸ்ட்லி ட்ரையே பண்ண மாட்டோம். ஸோ இதுக்கு 44 or 45 கொடுத்தாங்க. இந்த படம் நான் பார்த்தேன், அப்பவே ரொம்ப உருக்கமா இருந்தது. ரொம்ப அப்படியே பார்த்து ஹெவியா இருந்துதான் வெளியில வருவோம். அந்த கப்பல் படுற கஷ்டத்துக்கு அந்த வீடு எவ்வளவு முக்கியம்னு எல்லாருக்கும் தோணுது. யாரெல்லாம் வீடு வாங்கலாமா வேண்டாமா டைலமால இருந்தவங்க எல்லாம் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கஷ்டம் நமக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. நல்லா இருந்தது சார், நானும் பார்த்தது. அது அப்படியே எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆச்சு. தேங்க்யூ வெரி மச். The other side of the story லதா, வீடு வாங்கிட்டு யோசிச்சு பாருங்க, அந்த வீடோட காஸ்டுக்கு 0.001% கூட நீங்க மெட்ராஸ் மாதிரி இடத்துல வந்து வாடகையை வாங்க முடியாது. அந்த வாடகைக்கு இருக்கிறவங்க டேமேஜ் பண்ணிட்டு போறத வந்து சரி பண்றதுக்குள்ள வாங்குற வாடகையில பாதி போயிடும். ஆமா, 25,000 30,000க்கு அழகா ஒரு பங்களா வந்து வாடகைக்கு எடுத்துக்கலாம், நம்ம தங்கிக்கலாம். ஒரு சின்ன அளவுல ஒரு கெட்ட இந்த மாதிரி கஷ்டத்துக்காக சொல்றேன். அதுதான் அது இல்ல ஜஸ்ட் ஃபார் ஜோக் ஐ அம் டெல்லிங். அதுக்குதான் அதுக்கு ஒரு படம் எடுக்கணும், அதுக்கு ஒரு படம் எடுக்கிற அளவு கதைகள் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வாங்கக்கூடாது சார். இருக்க வீடு வேணும், அது முக்கியம். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் 2 ஆங்கிள்லயும் பிரச்சனை வருது. ஓனரா இருக்கும் போதும் இப்ப நாங்களே ஒண்ணு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வீடு வச்சுக்கிட்டு ரொம்ப அதுக்கு டெட் இன்வெஸ்ட்மெண்ட் மேம் சொன்ன மாதிரிதான் இந்த மாதிரி கஷ்டமும் இருக்கு. காலி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. டியூ டு பிளாட்ஸ்ல எல்லாம் இப்ப 600 பிளாட்ஸ் 400 பிளாட்ஸ் இருக்கிற இடத்துல வாங்கும்போது அதனோட நம்ம சார்ஜஸ், நம்ம மெயின்டெனன்ஸ்க்குன்னு ஒண்ணு கொடுக்கறது அது ஒரு பக்கம் போனா கூட, அதுக்கு அடுத்தது லெவல்ல நீங்க வந்து அந்த ரிப்பேருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கலெக்ட் பண்றாங்க பாருங்க. அது போனஸ் பாதி பேர் இருப்பாங்க, ரெண்டலுக்கு இருக்கிறவங்க பாதி பேர் இருப்பாங்க. இதை கலெக்ட் பண்ணி அவன் செய்யறதுக்குள்ள அந்த வீட்டோட ஆயுளே முடிஞ்சிரும். அந்த மாதிரி ஆயிடுது. பெரிய ப்ராப்ளம்ஸ் இந்த ஒர்க். நமக்கு வந்து சார் சொன்ன மாதிரி ஆஸ் அ டெனன்ட் போறதுல நம்மளுக்கு எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கோ, அதே ப்ராப்ளம் இந்த ஓனரா இருக்கிறதுலயும் சில இடத்துல ப்ராப்ளம் இருக்கு. இப்ப எங்க அபார்ட்மெண்ட்லயே பெயிண்ட் பண்ணணும்ட்டு எத்தனை அவஸ்தையா இருக்குங்கிறீங்க. அவங்கள்ட்ட கேட்டு நீங்க சொன்ன மாதிரிதான் கொஞ்சம் ஓனர்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் டெனன்ஸ் இருக்காங்க. ஸோ டெனன்ஸ் வந்து எங்க ஓனருக்கு சொல்றாங்கிறாங்க. அதனால அவங்களே வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு, வாட்ஸ்அப்னு ஒண்ணு இருக்கறதுனால ஓரளவு ப்ராப்ளம் ஈஸியா இருக்கு. அவர் சொன்னார் பாருங்க, ஒன்லி வெஜிடேரியன் அலவுடு. இப்படி எல்லாம் வந்து ஒரு 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 இதுல வந்து ஒரு வீடுன்னு சொல்லிட்டு போய் நமக்கு வந்து ஹோம், ஆக்சுவலா வீடுன்றது நம்மளுக்கு இட்ஸ் நாட் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்டட் ஆஃப் மெட்டீரியல். ஹோம் நம்மளுக்கு வந்து வீடு, நிம்மதியா நம்ம தூங்க, நிம்மதியா இருக்கிறதுக்கு. அந்த இடத்துல இந்த மாதிரி எல்லாம் ஒரு பிரச்சனைகள் வரும்போது அந்த வீடுகள்ல எப்படி வந்து இருப்பாங்க அப்படின்றதுக்கு ரொம்ப அழகா சொன்னாரு. நிஜமாவே இதெல்லாம் வாடகைக்கு இருந்ததுனால அதெல்லாமும் கொஞ்சம் தெரியுது நம்மளுக்கு. கரெக்ட். ஆனா இந்த வெஜிடேரியனுக்கு மட்டும் சில சமயத்துல என்ன நானும் ஒத்துப்பேன். ஏன் தெரியுமா, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சப்போஸ் வெஜிடேரியனா இருந்து இவங்க மட்டும் நான் வெஜிடேரியனா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஆடா இருக்கு, மத்தவங்களுக்கும் ஆடா. அந்த ஸ்மெல் வருது, ஸ்மெல்ல டாலரேட் பண்ண முடியல சம்டைம்ஸ். அந்த ப்ராப்ளம் எங்க பிளாட்டுக்கு எழுத்த பிளாட்ல இருக்கிறவங்கள அனுப்பிட்டாங்க. நான் வேலைக்கு போனதுனால எனக்கு அதை பத்தி ரொம்ப ஃபேஸ் பண்ணல. பட் மற்றவங்களுக்கெல்லாம் டாலரேட் பண்ண முடியலன்ட்டு சொல்லி ஒரு ஸ்டேஜ்ல அவங்க ஐயோ நம்ம இனிமே இருந்த நல்லது கிடையாதுன்னு அவங்களாவே கிளம்பிட்டாங்க. அது வந்து சில சமயம் ஆனா பாவமாவும் இருக்கு. பட் த திங் இஸ் மத்தவங்க எல்லாரும் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கும்போது மேபி இட் இஸ் ட்ரூ அப்படின்னு, இட் இஸ் ஓகே அப்படின்னு தோணுது. ஒரு வீட்டுல மீனை மாத்திரம் சமைக்க மாட்டாங்க, மீன் நண்டுலாம் வாங்கி ஒரு வீட்டுல இருந்தாங்க. இவங்களே அந்த வீட்டுல இருக்கவங்களே என்னுடைய நண்பர் இதுல
அவரே கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்குவார். சரி, அவங்களுக்கெல்லாம் ஒரு இது இருக்குன்ட்டு. இதெல்லாம் ஒரு மனித உணர்வுகள் தான். நிறைய இது அடுத்தவங்களுக்கு ஒரு கன்சர்ன்கிற ஒரு உணர்வு இருக்கிற போது அது தெரியாமையே பண்ணிக்கிட்டு முட்டை அந்த மாதிரி இதுக, அது சமைக்கிற முறைகள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இது பூரா ஒரு கன்சர்ன் ஃபார் அதர்ஸ்ங்கிறது மனசுல வந்துட்டா சரியா இருக்கும். அதை கேரே பண்ணாத மாதிரி தான் கேரக்டர், அந்த லேண்ட்லேடியுடைய கேரக்டர் எல்லாம் கேரக்டரைசேஷன்ல ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப அருமை. டெனண்டா இருந்த நான் வெஜிடேரியனால அனுப்பி விட்டுறாங்க. சப்போஸ் அவங்களே ஓனரா இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படிதான் நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும், டாலரேட் பண்ணிக்கணும். இப்ப ஒரு நான் வெஜிடேரியன் பையன் ஒரு வெஜிடேரியன் பொண்ணை எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு இதுல கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதை எப்படியோ டாலரேட் பண்ணித்தானே வருது. அப்ப இந்த அன்பு காதல் இதுகள்லாம் வர்ற போது இதுகள்லாம் அடிபடுது. இந்த உறவுகள் வணிக உறவுகள் ஆயிருது. இந்த டெனன்ட் அண்ட் இது சில இது ரொம்ப நெருக்கமாவும் போகுது. கட்டிக்கிட்ட அழுதவங்களை எல்லாம் நான் பார்த்திருக்கேன். இந்த இது வணிக உறவு ஆயிடுது. அதனால நீங்க என்ன பெரிய நம்ம கிட்டே உதாரணம், மிகச்சிறந்த உதாரணம் இருக்கு. ராமு சார் ஒய்ஃப் பிரியாணி அருமையா சாப்பிடுவாங்க. என்கிட்ட சொன்னாங்க ஒரு பருக்க விடாது சாப்பிட்டேன் ஸ்டீபன் அப்படின்ட்டு. அதாவது எந்த நிலையில ஹவுஸ் ஓனரும் ரொம்ப உறவா இருக்கிறவங்களும் இருக்காங்க. நல்லா தாங்குன்னு சொல்லிட்டு அந்த டெனன்ட்டும் வந்து ஹவுஸ் ஓனரை வந்து உடம்பு சரியில்லைன்னா வந்து சமைச்சு கொடுத்து தாங்குறது. அதே மாதிரி ஹவுஸ் ஓனர் டெனன்ட்டுக்கு முடியலன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. வளர்த்து கொடுத்துறாங்க. சில வீடுகள்ல பிள்ளைகளே வளர்த்து கொடுத்துறாங்க. நாம எந்த நிலையில ஹவுஸ் ஓனராவும் இருக்கலாம், வாடகைக்கு ஆளராவும் இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம், வெஜிடேரியனா இருக்கலாம், நான் வெஜிடேரியனா இருக்கலாம். நாம என்ன சிந்திக்கிறோம், எப்படி மத்தகளை சிந்திக்கிறோம்ன்றத பொறுத்து தான் நம்மளோட பிஹேவியரும் அங்க இருக்கிற சூழ்நிலையும் வருது. மனசு தான் காரணம், மைண்ட் தான் காரணம். பத்மா மேடம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். வினய் தீர்த்தான் ஐயா ரொம்ப அருமையா வர்ணிச்சிங்க கதைய. இந்த படம் நான் பார்க்கல, கண்டிப்பா நான் பாக்குறேன். பட் எனக்கும் இதுல மிக்சட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதாவது டெனன்ட் வந்து ரொம்ப நல்ல விதமா பழகினவங்களையும் நான் பார்த்திருக்கேன். எங்க அம்மா வீட்டுல எல்லாம் டெனன்ட்ஸ் காலகாலமா இருந்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு நல்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க வீட்டுல சமைச்சா இங்க கொண்டு வந்து கொடுக்கறது, எங்க அம்மா சமைச்சு அவங்களுக்கு, ஸோ இந்த மாதிரி எல்லாம் நல்ல ஒரு ரேப்போல இருந்திருக்காங்க. அதே மாதிரி இப்போ அட் பிரசன்ட் பல மாசமா வாடகை கொடுக்காதவங்களை கூட நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிரச்சனை ரெண்டு பக்கத்துலயும் இருக்கு. சோ நைஸ் ஸ்டோரி. நன்றி ஐயா. நான் பேசிடுறேன். சார் வினய் தீர்த்தான் சார் ரொம்ப அருமையான விவரிப்பு. கேக்குதா சார்? இந்த டெனன்ஸோட பாடெல்லாம் வந்து ரொம்ப அருமையா விவரிச்சிங்க. அதே மாதிரி ஓனர் வந்து எப்படி பிஹேவ் பண்றாங்க அந்த இதையும் சொன்னீங்க. உங்க பாணியில நீங்க சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்தது, கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எந்த இடத்துலயும் தொய்வு இல்லை, அதற்காக பாராட்டுகளை. லதா மேடம் ஆஸ் யூஷுவல் மார்க்கை இதுலயும் கொண்டு வந்துட்டாங்க. மார்க் பார்த்து தான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த காலத்துல நாங்களும் அந்த ஆனந்தோட என்ன பார்ப்போம், அந்த படம் எல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோமே அந்த படத்துக்கு எவ்வளவு மார்க் கொடுத்துருக்காங்கன்னு. 55 மார்க் எல்லாம் கொடுத்தாங்கன்னா அது வந்து ரொம்ப நல்ல படம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டூலெட் அப்படின்றது வந்து சாதாரணமா அந்த காலத்துல 80s 90s எல்லாம் வந்து இந்த மாம்பழம் மயிலாப்பூர் எல்லாம் வந்து சாதாரணமா இந்த டூலெட் போர்டை நம்ம பார்க்கலாம். ஒரு ஆள் ஒரு மாசம் முன்னாடி அந்த போர்டெல்லாம் மாட்டிடுவாங்க, வந்து போய் பார்ப்பாங்க. நீங்க சொன்ன அதாவது பார்க்குறவங்க எல்லாம் எப்படி எப்படி இதெல்லாம் பார்ப்பான், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நல்லாவே விவரிச்சிங்க. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எனக்கு தெரிஞ்சு விகடன்ல 50 மார்க்ஸ் தெய்வ திருமகள் அந்த விக்ரம் நடிச்சார் இல்லையா, அந்த படத்துக்கு கொடுத்தாங்க. இல்ல 55 மார்க்லாம் ஒரு படத்துக்கு வந்திருக்கு. இப்ப ரீசன்ட் சம் 10 இயர்ஸ்ல நான் அதுக்கு முன்னாடி தெரியும். சேவா பேசலாமா, ராமு சார் பேசுறதா? ரெண்டு பேர் கை தூக்கிறீங்க, யார் பேசுறீங்க? வாங்க சார். எனக்கு அடுத்த क्वेश्चन இருக்கு சார். ரொம்ப நல்லா சொன்னீங்க சார், ரொம்ப நல்லா சொன்னீங்க. நான் போய் இந்த படத்தை பார்க்கணும். ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு ஸ்டோரி. தேங்க்யூ ஸ்டீபன் சார். தேங்க்யூ வெரி மச். வாங்க சார். நல்லா முடிச்சிட்டாங்களா? சரி, எல்லாம் முடியல, இன்னும் பெண்டிங் இருக்கிறாங்க. சரி பேசுங்க. நான் few minutes பேசுறேன். பிரைம் வீடியோல இந்த படம் இருக்கிறது
Amazon.in இருக்கு இல்லையா, அவங்களுடைய பிரைம் வீடியோல இந்த படம் இருக்கு, முழு படமும் இருக்குது, அது பார்க்கலாம். மற்றவங்களுக்கு இது ஒரு செய்தி ஆயிற்றா. அதுக்கப்புறம் இந்த விவரித்த விதம் என்ன திரும்ப திரும்ப நம்ம பாலு மகேந்திரா வீடுக்கு தான் கொண்டு போகுது. அதேதான், அதே மாதிரிதான் இருக்கு. அதே மாதிரிதான் இருக்குது. அந்த பெண்ணுக்கு ஒரு கனவு வீடு வாங்கணும்னு கேட்கிறா, ஆசைப்படுறா. அது ஒத்த பொண்ணா இருந்துக்கிட்டு அவ அவ்வளவு கஷ்டப்படுறான். அவன் செங்கல் தூக்கி விற்கிறான், சிமெண்ட் தூக்கி விற்கிறான். நீ பண்ணுவியாடா அப்படின்னு கேட்பான் அந்த மேனேஜரை. நான் ஒத்த பொண்ணுன்னு தெரியுது, நான் தனியா நிக்கிறேன், எனக்கு வீடுக்கு பார்க்கிறேன் அப்படின்னு அவ்வளவு கஷ்டப்படுறேன். அதுக்கு நடுவில் ஒருத்தர் ஏமாத்துறான். அப்ப அந்த இடத்துல கொஞ்சமா அந்த ஈவு இறக்கம் இல்லாமல் காசுக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற வழி, அதே மாதிரி வழி இதுலயும் கிடைக்குது. இவங்க பார்க்க இவங்க பேச பேச எல்லாத்துலயும் வழி கிடைக்குது. அது எப்படி கொண்டு போறாங்க, அது மாதிரி வினய்தான் சொன்ன மாதிரி தி ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆன்சர் கொடுத்து அவங்க தாலி கட்டிட்டாங்க, கல்யாணம் நடந்துச்சு, அவளுதான் போர்ல வின் பண்ண டப்பா கூட கொண்டாந்து நாட்டிட்டோம் அப்படிங்கிற மாதிரி படம் முடிக்காம நீங்களா ஏதாவது ஒரு முடிவை கொண்டு வந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கீப்பிங் இட் ஓபன் பண்ணது ரொம்ப அழகா இருந்துச்சு. சொன்ன விதமும் நல்லா இருந்தது. அந்த எஸ்கலேட் ஆகிக்கிட்டே வருது, ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துக்கிட்டே வர்ற போது அவன் முதல்ல காலி பண்ணுன்னு சொன்னதுல இருந்து ஆரம்பிச்சு ப்ராப்ளம் 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 சொல்யூஷன் வரட்லையும் இல்லை, அது எண்ட்லயும் சொல்யூஷன் கொடுக்கப்படவில்லை. ப்ராப்ளம் எஸ்கலேட் ஆகிட்டே போகுது. இந்த இடத்துல நின்றோம், இங்க சால்வ் ஆயிடும், சொல்ல முடிஞ்சிரும், விடிஞ்சிரும், சரியா போயிடும் அப்படின்னு பாக்குற போது கண்ணாசன் பாடின மாதிரி விடியும் விடியும் என்று இருந்தேன், அது முடியும் பொழுதாய் விடிந்தது அப்படின்னு இருந்தாரு. லைட் அட் தி எண்ட் ஆஃப் தி டனல் இஸ் a train coming towards you. நடந்து போய்கிட்டு இருக்கிறோம் டனல்ல, வேற வழி கிடையாது. லைட் அட் தி எண்ட் ஆஃப் தி டனல் இஸ் a train coming towards you. சத்தம் மாதிரி அது மாதிரி அந்த வழி நல்லா எடுத்திருக்கிறாங்க. நானும் இந்த படத்தை பாக்குறேன், பிரைம் வீடியோ என்கிட்ட இருக்கு ஆயிட்டா. அதுக்கப்புறம் நான் இப்ப கரண்டா வீடு தேடிட்டு இருக்கிறேன். எப்படியும் ஒரு மாசத்துக்குள்ள எங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருவாங்க, இந்த 24 வீடும் இடிச்சிட்டு நாங்க இதை 5 மாடி பில்டிங் கட்ட போறோம், அடுத்த மாசத்துல நாங்க வீடு தேடுற மாதிரி இருக்கும். நான் பெரும்பாலும் எல்ஐசி பில்டிங்ல 12வது மாடியில 30 வருஷத்துக்கு முன்னால வேலை பார்த்த காரணத்தினால் கொஞ்சம் ஹைரைஸ் பில்டிங்கா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்னை தேதிக்கு 30 வருஷம் முன்னால நாங்க தான் ஒரே ஆளு 12வது மாடியில வேலை பார்த்தது சென்னையில, மற்றெல்லாம் கீழ்தான் இருப்பாங்க. எனக்கு அப்படி பின்னால பார்த்தோம்னா எனக்கு பீச் வரைக்கும் தெரியும். அந்த மாதிரி இருந்த காலகட்டம்னால நான் ஹைரைஸ் பில்டிங் தேடிட்டு இருக்கிறேன். இதே பிரச்சனைகள் வருது, வெஜிடேரியனா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க சொன்ன மாதிரி மீன் மட்டும் நானே சமைக்க மாட்டேன்னு ஒருத்தர் பரந்த மனப்பான்மையோட ஒருத்தர் முடிவெடுக்கிறாருங்கிற மாதிரி இந்த இடத்துல அந்த புரோக்கர் மாதிரி பேசுற ஆள் சொல்றாங்க, சார் வாங்கி பிரியாணி சாப்பிடுவோம்னு சொல்லுங்க சார், சமைக்கிறோம்னு சொல்லாதீங்க. நான் சொன்னேன், அப்படியெல்லாம் ஒரு ஆள்கிட்ட பொய் சொல்லி என்ன அளவுக்கு நான் ஒரு வீட்டை போய் வாங்கணும்? நான் சந்தோஷமா மீன் சமைப்பேன், நண்டையும் சமைப்பேன், எதை வேணாலும் சாப்பிடுவேன். இது என்னுடைய வீடு, நான் இங்க இருக்கிறேன். நீ என்ன வீட்டுக்காரன் கூடவே இங்க இல்ல, அந்த வீட்டுக்காரன் எங்கேயோ சொந்தக்காரன் இருக்கிறாரு. 4 சோத்துக்கு நடுவில் நான் ஏதாவது பண்ணேன்னா, இப்ப லதா மேடம் கோச்சு கூடாது. இந்த வீடு இங்க இருக்குதுன்னா நான் இங்க சமைக்கிறேன், எனக்கு பிடிச்சதை சமைக்கிறேன். இது சட்டப்படி அனுமதிக்கப்பட்ட செய்தி தான் சமைக்கிறேனே தவிர இது இல்லீகலா நான் எதுவும் பண்ணல. ட்ரக் அடிக்ஷன் எல்லாம் பண்ணல. நான் இங்க கொக்கேன், மோவக்கேன், நோவக்கேன், மெத்தில் ஆல்கஹால், எத்தில் ஆல்கஹால் அதெல்லாம் கிடையாது. இது அனுமதிக்கப்பட்டது, மக்களால் சாப்பிடப்படுவது. மிக குறைந்த மக்களால் இங்க வெஜிடேரியன் உணரப்படுகிற ஏரியா இது. இந்தியாலே 25% கீழே தான் வெஜிடேரியன் சொல்றாங்க. இவங்க கையில வீடு இருக்கிறதுனால இந்த மாதிரி சொல்றாங்க. இப்ப அந்த மனம் வந்தா வரக்கூடாதுன்னா வீட்டுல சாக்கடையும் இருக்குதான் செய்யுது, டாய்லெட்டும் இருக்குதான் செய்யுது, ரோடெல்லாம் குப்பையா தான் இருக்குது, நாடெல்லாம் மோசமா தான் இருக்குது. இது மட்டும் நாங்க இந்த இடத்துல சமைக்க கூடாதுன்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்னு கேட்கிறேன் நான். இது என்னுடைய தனி மனித சுதந்திரத்துக்குள்ள தலையிடுறாங்கன்னு நான் சொல்றேன். வீடு கொடுக்குற வரைக்கும் தான் உங்களுக்கு உரிமை இருக்கிறதே தவிர அந்த வீட்டுல நான் பெட்ரூம்ல எதை வைக்கலாம், டிராயிங் ரூம்ல எதை வைக்கலாம், கிச்சன்ல எதை வைக்கலாம், சமைக்கலாம்னு சொல்றதுக்கெல்லாம் அவங்களுக்கு உரிமை கிடையாது. தனி மனித உரிமையில கை வைக்கிறாங்க. ரொம்ப தவறான செய்தி இது. நான் இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். அதுக்கப்புறமா இன்னொன்னு சொல்ல வந்தது, இந்த ரெண்ட் வாங்குறவங்க ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்றோம். இப்ப ரெண்ட் கொடுக்காம இருக்கிறாங்க. ரெண்ட்டுக்கு ஒரு வீடை கொடுத்துட்டோம், அந்த ரெண்டை கொடுக்காம இருக்கிறாங்க. அந்த ரெண்ட்டுக்கு கொடுத்தால் வேற ஏதோ ஒரு இடத்துல சொந்த வீடு வச்சிருக்காங்க, இந்த வீட்டை கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்ட் கொடுக்கப்படலைன்னா அவங்களுக்கு நிச்சயமாக சில கன்சர்ன்ஸ் இருக்கும். இந்த ரெண்டை எதிர்பார்த்து அவங்க சில செலவுகள் வச்சிருப்பாங்க, எல்லாமும் இருக்கும் பார்த்துக்கிறேன். இந்த ரெண்ட் இல்லைன்னு அவனை வெளியில கொண்டாந்து விட்டுட்டான், அவன் எங்கதான் போவான்? அவன் அடிப்படை தேவையே அடிபடுது இல்ல.
இங்க ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா ஒண்ணு ரெண்டல் இன்கம் ஒண்ணு வருதா அப்படிங்கிறது இல்லையாங்கிறது இன்னொரு செய்தி. அடிப்படையா நான் எந்த இடத்துல இருப்பேன், என் தலைக்கு மேல ஒரு கூரை ஒண்ணு வேணும் இல்ல, அப்படி பாக்குற போது நான் ரெண்டுக்கு இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆங்கிள் நான் பாக்குறேன். இது யூஎஸ் மாதிரி இடங்கள்ல பார்த்தோம்னா இந்த மாதிரி இப்ப சொன்னாங்க இல்லையா, யார் யார் வேணா வீட்டுக்குள்ள வர்றான், அவன் கதை திறந்து பாக்குறான், நான் எப்படி வீடு வச்சுக்கிறேங்கிறதெல்லாம் பிரைவசி எல்லாம் போயிருது, குளிச்சாலும் சாப்பிட்டாலும் இருந்தாலும் தூங்கினாலும் உள்ள வர்றாங்க. யூஎஸ்ல நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும், அங்கங்க சேலன் போர்டு போட்டு வச்சிருப்பான், do not disturb the residents, call this number and all. அவங்க எல்லாம் அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு அந்த டைம்ல மட்டும்தான் நீங்க போய் பார்க்க முடியுமே தவிர, சும்மா வீட்டுல போய் கதவை தட்டி நான் உள்ள வரட்டுமா பார்க்கட்டுமா எல்லாம் கேட்க முடியாது, ஆளுகளுக்கெல்லாம் வர முடியாது. ப்ளீஸ் கான்டாக்ட் திஸ் நம்பர், நெவர் டிஸ்டர்ப் தி ரெசிடென்ட்ஸ் போர்டே வச்சிருப்பாங்க. சேல்னாலும் சரி, ஃபார் ரெண்டல்னாலும் சரி, நெவர் டிஸ்டர்ப் தி ரெசிடென்ட்ஸ். நீங்க யாரையும் கதவை தட்டக்கூடாது. கதவை தட்டினீங்கன்னா அவன் யார் அதை ரெண்டுக்கு விடுறானோ அந்த ஆள் இருக்கிறான் இல்லையா, உங்க புரோக்கர்னு ஒரு ஆளு, அவனை பிடிச்சி அவன் மேல கேஸ் போடலாம், நீங்க லீகலாவே கேஸ் போடலாம். people come and knock at my door and this fellow is responsible for intruding into my privacy. அதனால நம்ம ஊர்ல இது எல்லாம் கிடையாது. நீங்க என்ன செய்வீங்க சார்? ஒரு நிமிஷம், அப்படி எல்லாம் இல்ல சார். இது இங்க கூட அந்த மாதிரி ஓரளவு ஃபாலோ பண்றாங்க சார். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் மூவி அப்படி சொல்லிருக்காங்க தவிர, அது ஒரு அந்த ஓனருடைய இன்டிஃபரண்ட காமிக்கிறான் முதல்ல இருந்தே. அவளுடைய ஒரு சுப்பீரியாரிட்டி இவங்களை பொருட்டாவே நினைக்கிறது இல்ல. இவன் கண்ணை பார்த்து ஒரு மனுஷன் நினைச்சு பேசுறது இல்ல. அந்த மாதிரி நிலைமைகள் தான் எல்லாம். சம் இயர்ஸ் பிஃபோர் நாங்களே ஒரு வீட்டுல டெனண்டா இருந்தோம். அப்ப அந்த ஓனர் சொல்லுவாங்க, நாங்க வெக்கேட் பண்றோம் சொன்னதுனால வீக்கெண்ட்ல சோ டைம் வர சொல்றேன், ஓகேவா, மத்தியானம் காலம்பரை 12 மணிக்கு, இது மாதிரி ஏதாவது ஒரு 2 hours 2.5 hours சொல்லுவார். அந்த டைம்குள்ள வாங்கன்ட்டு அந்த வரப்போற டெனண்ட்டுக்கும் அனௌன்ஸ் பண்ணிடுவார். அது இருக்காங்க. இந்த இடத்துல படத்தை இது கொஞ்சம் வலிக்கத்தானே செய்யுது. ஆனால் அதே மாதிரி கூட இருக்கிறவங்களை கொஞ்சம் சமதையா பார்க்கணும், மனிதர்களாக மதிக்கணும், அவங்களுடைய வாழ்க்கை முறை என்னன்னு தெரியணும். அந்த வாழ்க்கை முறைக்குள்ள நாம என்ட்ராகாம அவங்க பிரைவசி அந்தரங்கம்னு ஒண்ணு இருக்குது, அதை மதிக்க தெரியணும். அவங்க கல்ச்சர் இருக்குல்ல, நமக்கு நம்ம கல்ச்சர் முக்கியம்னா அவன் குடி வர்றவனுக்கு அவனுக்கு ஒரு கல்ச்சர் இருக்கும் இல்ல. நான் மீனை வறுத்தா அந்த வாசனை பிடிக்கலன்னா, உங்க வீட்டுக்குள்ள கொசு வரலன்னா கொசுவில போட்டுக்கிறீங்க, ஜன்னலை சாத்திக்கிறீங்க, மழை அடிச்சா ஜன்னல் சாத்துறீங்கல்ல, அது மாதிரி சாத்திக்கோங்க. நீங்க என்ன பண்ண முடியுமோ அதுதான் பண்ண முடியுமே தவிர அவன் என்ன பண்ணணும்னு சொல்ல முடியாது. மழை அடிக்க கூடாது, வெயில் அடிக்க கூடாது, நீ கொசு வரக்கூடாது. கொசு வரத்தான் செய்யும், எல்லாமே இருக்கத்தான் செய்யும், வாசனை வரத்தான் செய்யும். அது தனி மனித சுதந்திரத்துல சாப்பாட்டுல கை வைக்கிறதெல்லாம் இந்த அடிப்படைன்னு சொல்றோம்ல, அந்த ஏரியால இன்னொரு ஆள் தலையிடக்கூடாதுங்கிறது தான். நீங்க யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பணக்காரனா இருந்தாலும் சரி, எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, எந்த மதமா இருந்தாலும் சரி, தனி மனித உரிமைக்குள்ள தலையிடவே கூடாது. இது வெஜிடேரியன்ஸ் சொல்றதும், இந்த தடவி பாக்குறதும், தோல்ல தடவி பாக்குறது நீங்க சொன்னீங்கல்ல, அதுல எல்ஐசில ரொம்ப சொல்லுவாங்க அந்த காலத்துல. இன்டர்வியூக்கு வர்றவங்களை பக்கத்துல தோல்ல தடவி பார்த்து அப்புறமா சேர்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இங்க ஹைரைஸ் பில்டிங் இன்னொன்னு இருக்குது, இந்த ஓஷியன் குளோரோஃபில்னு ஒண்ணு இருக்குது. அதுல ஒரு பர்டிகுலர் பில்டிங் நீங்க விலைக்கு வாங்குறதுனாலே நீங்க வெஜிடேரியனா இருந்தாதான் கொடுப்பாங்க. விலைக்கு வாங்குறதுக்கு வாடகைக்கு இல்ல. பில்டிங்ல ஒரு பில்டிங் 100 வீடு இருக்கும். ஒரு பில்டிங்ல 100 வீடு இருக்கும், 10 பில்டிங்ல 1000 வீடு இருக்கும். ஒரு பில்டிங் பியோர் வெஜிடேரியன். நீங்க விலைக்கு வாங்குறதுனாலே நீங்க வெஜிடேரியனாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய பில்டரே சொன்னாரு சார், கிறிஸ்டியன்ஸ் முஸ்லிம்ஸ்க்கு நாட் அலௌட் அப்படின்னு சொன்னாரு. ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்கல்ல, அவங்களும் கடத்திட்டு வச்சிருக்காங்கல்ல, அவங்களும் நம்ம கரியாய் தானே வாங்குறாங்க. அவங்க வானுலகத்துல வேற உலகத்துல இருந்தா வாங்குறாங்க. இதே சாலையில நடந்து போறாங்க, இதே வண்டியை ஓட்டுறாங்க, இதே கடையில எல்லாரும் வாங்குறாங்க, விக்கிறாங்க. அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களும் குடும்பம் தான் நடத்துறாங்க. அவங்களுக்கும் ஆசை பாசம் எல்லாம் இருக்கும்ல. மனுஷன் தானே. இந்த மதத்தின் பெயரால் பிரிக்கிறதோ, ஜாதியின் பெயரால் பிரிக்கிறதோ, இதை நீங்க இன்னொரு ஆள் உள்ள கட்டுப்படுத்துறதோ, நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன், ஏற்றுக்கொள்வதில்லை. மற்றபடி இந்த படத்துல நிறைய வலி புரியுது எனக்கு. அந்த வலி நாம இன்னொருத்தருக்கு செய்யாம இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த படம் வெற்றி. இல்ல படம் பார்த்தோம் நல்லா இருக்குது, அழுதுட்டு வந்துட்டோம், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, நாங்க அதுக்கப்புறம் வேற வேலைக்கு போறோம் சொன்னோம்னா அது இன்டிஃபரன்ஸ்ன்னு சொல்லுவோம், அப்பத்தின்னு சொல்லுவோம். நீ யார் எக்கேடு கேட்டா எனக்கு என்ன போச்சுங்கிறதுக்கு பேரு அப்பத்தி, இல்லைன்னா இன்டிஃபரன்ஸ். அந்த மாதிரி இல்லாமல் அதன் மூலமாக நம்ம ஒரு பாடம் படிப்பினை கற்றுக்கொள்ளணும். பஞ்சதந்திர கதையில் சொல்ற மாதிரி, இதனால் அறியப்படும் நீதி யாதனேன். The moral of the story is, the moral of the movie is,
don't commit such an atrocity when you are in charge. நன்றி, நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ. சார் வேலம்மாள், வணக்கம் சார். ரொம்ப அழகா கேக்குதா சார்? கேக்குதா? ரொம்ப வழக்கம் போல எந்த செய்தியை நீங்கள் சொல்வதாக இருந்தாலும் ரொம்ப சிறப்பா சொல்லுவீங்க. அது மாதிரிதான் இந்த திரைப்படத்தையும் ஒரு கதையோட்டத்தோடு நீங்க சொன்ன விதம் வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுவும் அந்த படத்தில் வந்து ராம் சார் சொன்ன மாதிரி அந்த வலி, அந்த வீடு வாடகைக்கு இருக்கிற மாதிரி வலி உலகத்துல எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்னுடைய தோழிகளுக்கெல்லாம் கடவுள் எனக்கு அந்த ஒரு இதை நான் வாடகை வீட்டுல இருந்து எனக்கு கொஞ்சம் பழக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனா அப்படியே ஏன்னா என் கணவருக்கு ஒரே ஒரு மாசம் 2 மாசம் நாங்க வாடகைக்கு இருந்தோம். அந்த 2 மாசம் வாடகைக்கு இருந்ததே அவரால் அது தாங்க முடியாம உடனே ஒரு வீடு உடனே நாங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதுக்குள்ள ஊருக்கே போயிருவோம் அப்படின்னு சொல்லி ஊர்ல இருந்து வந்துட்டு போயிட்டு அந்த வீடை ஒரு 6-7 மாசத்துக்குள்ள கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சோம். அப்புறம் மெதுவா மற்ற வேலையெல்லாம் பார்த்தோம். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அந்த வாடகை அப்படிங்கறது சிலரால அது அவங்களுடைய இதை தாங்கிக்கிடவே முடியாத மாதிரியான சூழல் நிறைய இருக்கும். அது இப்ப நான் என்னுடைய தோழிகளுக்காக வீடு பார்ப்பேன் சில வேளையில. ஒவ்வொருத்தரும் சொல்றதும் அது எங்க கல்லூரி நான் பணிபுரிந்த அந்த கல்லூரி பாத்தீங்கன்னா, அந்த கல்லூரியில் உள்ள பேராசிரியர்னால எல்லா இடம் வாடகை அதிகமாச்சு. அது ஒரு கிராமம் இல்லாம நகரம் இல்லாத ஒரு இடம், நான் வசிக்கிற இடம். அந்த கல்லூரி பேராசிரியர்களை கண்டாலே எல்லாரும் அப்படியே அவ்வளவு ஆவேசப்படுவாங்க எங்களை பார்த்தாலே. உங்களாலதான் இந்த காலனியில இவ்வளவு விலைவாசி அப்படின்னு எல்லா பொருளுக்கும் சொல்லுவாங்க. அதே மாதிரி வீட்டு வாடகை, நீங்க சென்னையில எவ்வளவு வாடகை குடிக்கீங்களோ அந்த அளவுக்கு தென்காசியில நினைச்சு கூட நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க, அப்படி விலைவாசி. ஒரு 2 பெட்ரூம் இதெல்லாம் தான் இருக்கும், 12,000 ரூபாய் அப்படிமாங்க. அந்த காலத்துல இருந்து ரொம்ப அதிகம். இந்த ஊர்ல அது ரொம்ப அதிகமான வாடகை. ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவ்வளவு சம்பளம் அங்க கிடைக்காது பாருங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க எல்லாரும். அப்ப அந்த வாடகை வீடுங்கிறது, அதுவும் இப்ப நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி எல்லா சட்ட திட்டங்களும் வெஜிடேரியனா இருக்கணும்பாங்க, அந்த குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவங்களா இருக்கணும்பாங்க, என்னென்னவோ சொல்லி எனக்கு ஆச்சரியமா இருக்கும். வாடகைக்கு நாங்க நினைச்சுட்டாங்க. அப்புறம் போகும்போது நாமளே இப்ப வெள்ளை அடிச்சுக்கிடணும், திரும்ப எனக்கு எதிர்த்த வீடு இப்ப அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. நாமளே வெள்ளை அடிச்சுக்கணும், திரும்ப போகும்போது வெள்ளை அடிச்சு கொடுத்துட்டு போகணும். இது என்ன இதுன்னு எனக்கு புரியாதான வேற வழி இல்லாம அந்த வீட்டுக்கு ஒரு ராசின்னு சொல்றாங்க. அந்த வீட்டுக்கு வந்தா எல்லாரும் புது வீடு கட்டி தான் போவாங்க. அப்படியெல்லாம் ஒரு பில்டப் பண்ணி வச்சு அந்த வீட்டை அது மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு வசதியுமே இருக்காது அந்த வீட்டுல. சாதாரண அந்த காலத்து மொசைக் தரை சொல்லுவோம்ல, இப்ப யாரு மொசைக் போடுறாங்க, அந்த மொசைக் தரையோட இருக்குது அந்த வீடு. அப்ப இப்படியெல்லாம் ஒரு கொடுமைகள் வீட்டுக்கு இருக்குன்னு அது ரொம்ப அழகா ஐயா சொன்னாங்க. வாடகை வீடு, அதனாலயே நிறைய பேர் இஎம்ஐ கட்டினாலும் பரவாயில்ல, ஒரு வீட்டை எப்படியாவது விலைக்கு வாங்கிடுவோம்னு இன்னைக்கு எல்லாரும் வாங்குறதுக்கும் அது ஒரு காரணம் தான். இந்த வாடகை வீட்டினுடைய அல்ட்ராசிட்டி வாடகை வீட்டு தலைவர்கள் செய்யக்கூடிய அந்த அட்டூழியம்னு கூட நம்ம ஊர்ல அந்த பாஷையிலே சொல்லுவாங்க. என்ன அட்டூழியம் பண்றான் ஒரு வீட்டை வச்சுக்கிட்டு அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு அந்த விஷயம் வலி மிகுந்த விஷயம். எல்லாரும் மனிதர்கள் தான், எல்லாருக்கும் வீடு கொடுக்கலாம், சுத்தமா வச்சிருக்கணும்னு சொல்றதுல தப்பு இல்ல. சில வாடகைக்கு போறவங்களும் ரொம்ப மோசமா வீட்டை ஆக்குறவங்களும் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லல. அதனால ஓரளவுக்கு அந்த வாடகை வீடு என்பது ரொம்ப ஒரு நல்ல கான்செப்ட்ல இன்னைக்கு நீங்க சொன்னீங்க. இன்னைக்கு ராம் சார் ரொம்ப நல்லா சொன்னாரு. அதை பார்த்து கொஞ்சமாவது திருந்துனாதான் அந்த கதைக்கே அர்த்தம்னு ரொம்ப அழகா சொன்னாங்க. அதை நானும் தான் வழிமொழிகிறேன். அந்த வகையில சார் நீங்க ரொம்ப தான் சார், ரொம்ப அழகா இருந்தது. உங்களுக்கும் நன்றி, ஸ்டீவன் சாருக்கும் நன்றி சொல்லி, உண்மையிலே இந்த திரைப்பட விழா சிறப்பாக இருக்கிறது, ரொம்ப சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேடம். நன்றி மேடம். மாலதி பேசுமா. வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் சார். ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார், எதிர்பார்க்கவே இல்லை. நான் எல்லா படத்தையும் பார்ப்பேன், யூடியூப்ல தேடுவேன் நியூ பிலிம்ல. ஆனா எனக்கு இந்த படம் கண்ணில் படாம போயிடுச்சு, தெரியல, நான் பிஸியா இருந்துட்டேனோ தெரியல, கவனிக்கல. அதனால ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். ஆனா இப்பெல்லாம் பேச்சுலருக்கு தான் சார் நிறைய பேர் வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க.
ஃபேமிலிஸ்க்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு காலத்துல பேச்சுலருக்கு கொடுக்க மாட்டாங்க, ஃபேமிலிக்கு தான் கொடுப்பாங்க. இப்ப ட்ரெண்டே மாறி போச்சு. என்னன்னா பேச்சுலர்ஸ் காலையில வந்தாங்கன்னா ஈவினிங் நைட்டு தான் வராங்க. அப்பா தண்ணி செலவாகாது, எலக்ட்ரிசிட்டி செலவாகாது, வீடு கிளீனா இருக்கும். இதெல்லாம் யோசிச்சு இப்ப வந்து அத மாதிரி மாத்திட்டாங்க. ஆனா எங்க வீட்டுல இந்த மெய்டு வருவா, அவ சொல்லுவா ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க சார், ஆனா தண்ணி கூட இவ்வளவுதான் பிடிக்கணும். இவங்களுக்கு வாடகை வீட்டுக்கு பைசா குடுக்குறாங்க, ஆனா தண்ணி இந்த டைமுக்குள்ள நீ புடிச்சு ரொப்பி வச்சுக்கணும், இவ்வளவு தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது, லைட் ஆஃப் பண்ணிடணும், ஆணி அடிக்க கூடாது. இதெல்லாம் நம்ம கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இந்த கொரோனா காலத்துல எல்லாரும் ஹவுஸ் ரெண்டே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்டே வந்து ஆர்டர் போட்டாங்க. ஆனாலும் ஒரு சிலர் வந்து அதையும் மீறி வாடகை கொடுக்கல அப்படின்றதால ஒரு சிலர் வீட்டை காலி பண்ணின்னு ஸ்ட்ரிக்டா காலி பண்ண வச்சவங்களையும் நம்ம பார்த்தோம். ஒரு சிலர் வந்து கவர்மெண்ட் சொன்ன மாதிரி ஒரு நல்லா ஒரு ஹெல்ப் பண்ணாங்க ஒரு சிலர். நாங்க கூட அது நிறைய கேள்விப்பட்டோம். ஏன்னா ஒரு சிலர் வந்து அந்த கொரோனா காலத்துல அவங்களுக்கு பணம் இல்லை அப்படின்றதால ரெண்ட் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களும் இருந்தாங்க. இதெல்லாம் பாக்குறோம். சார் சொன்ன மாதிரி நம்ம இந்த கதையை எடுத்ததுக்கு இதுக்கு மேலாவது மக்கள் இந்த மாதிரியான படம் எல்லாம் வந்ததுன்னா மக்கள் ஓரளவுக்கு மாறணும் அப்படின்றதுக்கு தான் இந்த மாதிரியான படம் எல்லாம் எடுக்கிறாங்க. அந்த டைரக்டர் வந்து ரொம்ப அடிபட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் இந்த வாடகை வீட்டுக்காக. ஏன்னா அவர் வந்து சினிமாலயும் சாதிக்கணும், வீடும் பார்க்கணும், இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணிருக்கிறாரு, அதுவும் ஒரு ப்ராப்ளம். இதெல்லாம் வச்சு அவரு இந்த லைஃப்ல அவரோட லைஃபையே அவர் ஒரு படமா எடுத்திருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ராமு சார் சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே வந்து அட்லீஸ்ட் இந்த கதையை நம்ம தளத்துல பாக்குற எல்லாராவது கொஞ்சம் மனிதாபமானத்தோட நடந்துக்கணும் அப்படின்றத நான் சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ தேங்க்யூ. வாங்க சார், சிவகுமார் சார் பேசுங்க. இது என் வீட்டை எப்பவுமே பெர்மனண்டா இருக்கும். 2-3 எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கும். எனக்காகட்டும் இல்ல என் தம்பி வீடு அந்த பக்கம் 100 feet ரோடு அந்த பக்கம் கொண்டு இருக்கு. அவன் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அந்த போர்டு போடுறதுக்காக. இதுல போன் நம்பர், 2 bedroom, சிங்கிள் எல்லாம் போட்டு வைக்கிறேன். 2-3 இருக்கும். எங்கிட்ட ஆக்சுவலா 3 போர்ஷன், ஃபுல் போர்ஷன் விட்டு பார்த்தேன் கீழே. ஆக்சுவலி நான் 550 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டினது இப்போ 1400-500 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு, எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. கீழே 2 கார் பார்க்கிங்னால ஃபுல் போர்ஷன் விடுறப்போ எனக்கு இப்ப எல்லாம் சேர்த்து 20,000 ரூபாய் வாடகை வருதுனாக்கா 20,000 ரூபாய் வாடகை கேட்கறவங்க இன்னும் ஃபெசிலிட்டிஸ் நிறைய கேட்கறாங்க. ஸோ எல்லாத்தையும் ஃபேமிலி கொடுக்கூடாதுன்னு யாரும் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணணும். அந்த ஃபேமிலி கொடுக்கூடாதுன்னு முடிவை நான் 2000 அவங்க என்ன பல சிக்கல் வருது இல்லை. அந்த லேடிஸ்களுக்கு தான் நம்ம லேடிஸ்களுக்கு ஒத்து வர்றது இல்லை முதல்ல. இதுக்காகவே நானு அது கீழே இருக்கிற போர்ஷனை 3 ஆக்கிட்டேன். ஒரு சிங்கிள் பெட்ரூமு, ஒரு பெட்ரூம், கிச்சன், ஹால்ல ஒரு அட்டாச் பாத்ரூம், பின்னாடி ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட், எல்லாமே ஃபார் பேச்சுலர் தான். 2000 நான் வாடகை கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி 74ல 72ல கல்யாணம் ஆகி 74ல இந்த இடத்துக்கு வந்துவேன். 75-76 வீடு முடிச்சு அப்போ இருந்தே எனக்கு ஒரு டெனண்ட் இருந்துட்டே தான் இருக்காங்க. இன்னைக்கு தேதி வரைக்கும் ஒரு டெனண்ட் இருந்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என் பையனுக்கு 2 அப்பார்ட்மெண்ட் வாங்கி கொடுத்தேன். ஒரு அப்பார்ட்மெண்ட் வாடகை நான் தான் போவாங்குவேன், காலியான நான் தான் போடுவேன். என் பொண்ணுக்கு 2 அப்பார்ட்மெண்ட் அவங்களா தான் வாங்கிட்டேன். அதோட மெயின்டெனன்ஸ் நான் தான் பார்ப்பேன். அவங்களுக்கு அது ஆடு கொடுக்கறதுலாம் போறது. ஸோ இன்னைக்கு வரைக்கும் ரெண்ட் கலெக்ஷன் போறது, அக்ரிமெண்ட் போடுறதுலாம் என்ன இந்த ஒரு உபரி வேலை எனக்கு. என்னுடைய வீட்டில் இருக்கவங்க எல்லாமே சினிமா ஆர்டிஸ்ட் தான். செடிகள் பாக்குறப்போ எங்க வீட்டுல அதே போல ஒரு பையன் இருந்தார். எல்லாம் பால மகேந்திரா ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாம் கிராஜுவேட் படிச்சுட்டு அவங்க 1.5 லட்சம் 2 லட்சம் கொடுத்து சேர்ந்து அவங்க படிச்சுட்டு வந்தாங்க. அப்போ எனக்கு இந்த சினிமா ஆர்டிஸ்ட் மேல எனக்கு கொஞ்சம் ஓப்பனா சொல்ல, அந்த பக்கம் ஒரு வீட்டுல ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட் வரவே மாட்டாங்க. வாடகைக்கு வந்தவங்க தான் 3 மாதம் 4 மாதம் இருக்கவே மாட்டாங்க. வந்துட்டாங்கன்னாக்கா 2 மாதம் இங்கே டென்ட் போட்டுக்கிட்டு குண்டு குண்டா உட்காந்துட்டு ரோட்லயே உட்காந்துட்டு அடிச்சுட்டு பீடி குடிச்சு சிகரெட் குடிச்சிட்டு இருப்பாங்க. ஒண்ணு இருக்கவே மாட்டாங்க. வந்தாங்கன்னா அவங்க ஒரு பெரிய ரவுடி கூட்டமே அந்த வீட்டுல இருக்கும். ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட் யாரும் தப்பா நினைக்காதீங்க, ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட் தப்பா நினைக்குதா, இது என்னுடைய பார்வையில். இந்த பக்கம் 3ஆவது வீட்டுல ஒரு டான்ஸ் ஆர்டிஸ்ட். அங்க பகல இருக்குதே தெரியாது. நைட்ல பாத்தீங்கன்னாக்க ஜே 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 ஜேன்னு இருக்கும். அப்புறம் அந்த பொண்ணு அங்க
வெளியெல்லாம் ஒரே கூட்டமா சார் கலாட்டா சார் அப்படின்னு பசங்க எல்லாம். எங்க வீட்டுல அங்க பாத்தீங்கன்னா நைட்ல தான் சார் அவங்க ஆர்ப்பாட்டமே அப்படின்வாங்க. ஸோ இந்த சினிமா ஆர்டிஸ்டுங்களுக்கு நிலையில இருக்கிற அலர்ஜி, காலி பொண்ணு வாடகை வராது, வந்தாலும் காலி பண்ண முடியாது. ஸோ பேச்சுலர் தான் முக்கிய நாடு. செடியனை போலவே என்கிட்ட ஒரு சினிமா சினிமாகிராஃபர் பாலுமகேஸ்வரன் நிறைய கடைசியில ஒரு படம் பண்ணாரு. சீனு ராமசாமி கிட்ட ஒரு முழு படம் பண்ணாரு. ஒரு ஸ்டடி ஆனாரு, கார் வாங்கினாரு. எங்க முகப்பேர்ல ஒரு ஒரு டபுள் பெட்ரூம் சிங்கிள் பெட்ரூம் அபார்ட்மெண்ட்டும் வாங்கிட்டாரு. எங்கிட்ட இருந்தாரு, இன்னமும் இன் கான்டாக்ட். எங்கிட்ட இருந்த பசங்க பாத்தீங்கன்னா பாலுமகேஸ்வரன் எல்லாமே டெக்னீஷியன் தான். உள்ள கேமராமேன், சில அசிஸ்டன்ட் டைரக்டர். இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ஓரளவு எப்படியாவது ஏர்ன் பண்ணிடுறாங்க. இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு படம் பண்ணாங்கன்னா 4 வருஷத்துக்கு அடுத்த படமே வராது. ஒரு படத்தை பத்தி தனுஷ் படத்துல ஒரு படத்தை ஆக்ட் பண்ணிட்டு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்துட்டு காலம் பூரா அதான் சொல்லிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் போய் டீக்கோ பண்ணுக்கோ சாப்பாட்டுக்கோ அலைஞ்சிட்டு வருவானுங்க. எனக்கே பாவமா இருக்கும், உங்ககிட்ட ரெண்ட் வாங்குறது கூட பாவமா இருக்கும். அப்புறம் கடைசியில் பார்த்தா அந்த பையன் ஒரு புல்லட்டே வாங்கினான்னு வச்சுங்களேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்த பையன் புல்லட் வாங்கினா நல்லாதான் இருக்காங்க. இன்னொரு பையன் கௌதம் மேனன் ஒர்க் பண்ண ஒரு பையன் சொல்லுவாங்க, இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுவாங்க. நிக்க வச்சிருவாங்க சார், சேத்துல நிக்க வச்சிருவாங்க சார், கேமரா பிடிச்சிட்டே இருக்கணும் சார் அப்படின்வாங்க. அவங்க கதையெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்னொருத்தர் சினிமா சொன்ன மாதிரி சினிமா ஆர்டிஸ்டா விட மாட்டேன்னு நான் சினிமா ஆர்டிஸ்ட் சார் ரியல் எஸ்டேட் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பையன் நீங்க சொன்னீங்க கார்டு மாத்திட்டாங்கன்னு. இது போல எங்கிட்ட வந்தவங்க கூட இருக்காங்க. they're all still in good contact with me. I am a good owner. I never harass my tenant because I never harass. I know the conditions. 72 வீடு கட்டி மென்டல் இருந்தப்போ ஒரு ஆணி அடிச்சதுக்கு அந்த அம்மா வந்தாங்க. ஐயோ 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 பாருங்க. ஐ ரிமெம்பர் ஒரு ஆணி அடிச்சு டியூப்லைட் மாத்துறதுக்கு பயந்தே போயிட்டு அந்த அம்மா அதன்றதுல பயம். அதுக்கப்புறம் உங்க 73 இந்த ராம் தியேட்டர் பின்னாடி வந்தா நம்ம எடிட்டர் மோகன் வீடு எல்லாம் அந்த பக்கம் அந்த இடத்துல நாங்க இருந்தோம். அங்க நைட்ல சினிமா தியேட்டருக்கு போயிட்டு 10 மணிக்கு மேல கேட்டு கொடுத்தோம். தட்டணும், திறக்க மாட்டாங்க. சொல்லிட்டு போக மாட்டீங்களா அப்படி இந்த மாதிரி காமன் பாத்ரூம், யாரு பாத்ரூம்ல யூரின் போயிட்டு வந்தது அப்படின்னு நம்மள கேவலப்படுத்திடுவாங்க. யாரோ போயிருப்பாங்க, நம்மளும் ஒவ்வொருத்தரையா கேட்பாங்க. இதெல்லாம் கேவலமா இருந்தது. அப்ப என் வயசு சொன்னா ஒரு குடிசை வீடா இருந்தாலும் பாருங்க சொந்த வீடா இருக்கணும். அப்ப 74 வாங்கினதா அந்த இடம். இது எல்லாமே செடியன் அண்டர்கோன் ஆல் திஸ் கஷ்டங்கள். எங்க டெனன்ட்டும் அது மாதிரிதான் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. சினிமா ஒன்றும் பெரிய வருமானம் வரக்கூடிய தொழிலே இல்லை. ஏதோ இன்னைக்கோ நாளைக்கோ ஒரு அமௌண்ட் வரும், 3 மாசத்துக்கு இருக்கும், அப்புறம் வரும். இன்னைக்கு ஒரு டெனன்ட் வந்திருக்காரு, ஒரு வருஷம் ஆகுது. கம்ப்யூட்டர் கிராஃபிக் வாடகை கொடுக்க முடியல, அவரால் கொடுக்க முடியலன்னா ஒவ்வொரு மாதமே டிஃபிகல்ட். ஏதாவது வரும் பாக்குறாரு. பாரத் ராஜா சொன்ன போய் பார்த்துருவாரு, சீனராமசாமி பார்த்து சொல்லுவாரு, அவங்களோட போட்டோ எடுத்ததெல்லாம் சொல்லுவாரு. நல்ல நிறைய எடிட் பண்ணுவாரு. எனக்கு இப்போ ஒரு மாதம் ஆளை காணும். எங்க சார்னாக்கா ஸ்மார்ட்ல போயிட்டு எடிட் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ பாலு மகேந்திரா பசங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு பாலு மகேந்திராவே வீட்டுக்கு வரேன்ட்டாங்க. நான் சொல்றேன், எனக்கு இந்த பசங்களுக்கு எல்லாம் கொடுக்காம வேற யாரும் கொடுக்க போறீங்கன்னு. அவர் வர்றேன்னு அந்த பசங்க சார் பாலு மகேந்திரா வீட்டுக்கு வர சொல்லிட்டார் சார், இன்னைக்கு வருவாங்க சார் அப்படின்னு ஒண்ணு. நீ யார் அவரெல்லாம் கூப்பிட்டு வராது, அவர் கூப்பிட்டு இங்க வர்ற அளவுக்கு நம்ம வீடெல்லாம் வசதியான வீடு இல்லை, நீங்க வந்து இருங்க, சில கண்டிஷன்ஸோட இருங்க. நோ ட்ரிங்க்ஸ், நோ சிகரெட், நோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டீங்கன்னா ஷூட்டிங் நீங்க டிஸ்கஷன், அப்புறம் நைட் ஸ்டே பண்றாங்க நீங்க, அப்புறம் அந்த பொண்ணுடைய வீட்டுல இருந்து இங்க வந்துருவாங்க. இதெல்லாம் ஒரு சொல்லி இந்த கண்டிஷனோட தான் நான் வாடகை விட்டுருப்பேன். இன்னைக்கு அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸலன்ட் ஃபிலிம் சார். நீ சொன்னது டூ லைட். நான் அப்பயே சொன்னேன், அந்த எங்க வீட்டுல இருந்த சினிமா இருக்கிறார் சார், இன்னும் நல்லா இருக்காரு. அவர் இன்னும் உதயநிதி படத்தை கூட எடுத்திருக்காரு. உதயநிதி படத்தை கூட இப்போ ஒரு லேட்டஸ்ட் ஒரு படத்துக்கு அவர் தான் சினிமா இருக்கிறாரு சார். நல்லா இருக்காங்க ஆல் எல்லாருமே. 10ல ஒருத்தர் நல்லா இருக்காங்க, 2 பேர் அப்படியே டே டு டே இதை வந்தா போயிருக்காங்க. பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீல்டு, சினிமாக்காரங்களுடைய ஃபீல்டு இருக்குல்ல, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீல்டு. பாவம், ஒரு கனவு உலகத்துல இருக்காங்க அவங்க. அந்த கனவு உலகத்துல என்னைக்காவது ஒரு படம் வந்தா போதும், கிளிக் ஆயிடும் சார் அப்படின்னு இமேஜினேஷனே இருக்காங்க. செடியன் ஹஸ் டேக்கன் எ வெரி குட் ஃபிலிம் ஆன் இஸ் ஓன். கஷ்டங்களை பார்த்து தான் எடுத்திருக்காரு. அதை நல்லா சொன்னீங்க நீங்க.
ஒவ்வொரு சீனையும் பிரமாதமா சொன்னீங்க. அந்த பாத்ரூம் அடைச்சிக்கிறது, லைட் இருட்டா இருக்கிறது, இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துருக்கோம். எக்ஸலன்ட் சார், எக்ஸலன்ட் நரேஷன், எக்ஸலன்ட் மூவி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸ்ரீமன் சார். தேங்க்யூ. இதுல ஒரு இடத்துல வருது 2 மணி நேர படத்துக்கு எத்தனை நாள் காத்துக்கிட்டு இருக்குதுங்கிறான். ஒரு இடத்துல நண்பரோட பேசுற போது 2 மணி நேரம் தான் அந்த படம் ஓட போகுது, அதுக்கு எத்தனை நாள் எத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நண்பர் சொல்றாரு, காத்துக்கிட்டு இரு, அதாவது இந்த ஆற்றுல வலியோட நீ காத்துக்கிட்டு இருக்கீல்ல, அதுதான் மறுபடியும் ஒரு இதுவா வருது. நல்லதா. இதுல இன்னொன்னு, அந்த சிரமங்கள் வர வர அவங்களுடைய உறவை இறுகிறத ரொம்ப நல்லா காமிக்கிறான். அதாவது கணவன் மனைவியுடைய உறவு எவ்வளவு, இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேரேஜ் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஏன் சொல்றோம் போது, அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஒவ்வொரு சிரமம் சார் சொன்னது மாதிரி ஒவ்வொன்றும் அந்த சிரமங்கள் வந்துகிட்டு இருக்க அவர்களுடைய இது நட்போ உறவோ நெருக்கமோ ரொம்ப இறுகிறது. அது அதனாலதான் அது மேன்மை. நம்ம ஏன் அந்த மேரேஜுங்கிறத ஒரு மேன்மையா கொண்டாடுறோங்கிறது, அந்த ஃபேமிலி பிள்ளையோட நெருக்கம், அதெல்லாம் ரொம்ப அழகா இதுல டெபிக்ட் ஆகுது. அதனாலதான் இது வெற்றி. ஏன்னா வெறும் வாடகை சொல்லியிருந்தா வெற்றியா இருந்திருக்காது, அது நம்மளோட ரிலேட் பண்றது மாதிரி இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் அதை ரிலேட் பண்றது மாதிரி இருக்கு. அதனாலதான் பின்னணி இசை வேற இதுகள்லாம் இல்லாதது கூட இது அப்பீல் ஆயிருக்கு. நல்ல கமர்ஷியலாவும் அவங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்கு. வாங்க பேசுங்க. வாங்க சார். இன்னைக்குள்ள மூவி டூ லேட், பட் நான் வந்து டூ லேட் பின்னால்தான் வந்து சேர்ந்தேன். ஆனா பின்னோட்டங்களை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட்ஸ் ஆஃப் சார். நீங்க இந்த சினிமா இதுன்னு கொண்டு வந்து, ஏன்னா ஒரு யுனிக்கான சப்ஜெக்டை நம்ம ரிவ்யூ பண்றதே வித்தியாசமா இருக்குது. முன்னாடிலாம் வந்து இந்த மதன்லாம் வந்து வித்தியாசமான கோணங்கள்ல விமர்சனம் பண்ணுவாங்க. நம்ம ஆட்கள் வித்தியாசமான கோணங்கள்ல விமர்சனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப அழகா இருந்தது. பின்னோட்டங்களை பார்க்கும்போது அந்த வீடு எவ்வளவு தூரத்துக்கு மக்களையும் மனதையும் வலியும் உண்டாக்கி இருக்குங்கிறத பின்னோட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். சாருக்கு தெரியும், இங்கெல்லாம் வந்து சென்னை மாதிரி முஸ்லிம்களுக்கு இடம் கொடுக்க மாட்டோம் அந்த மாதிரிலாம் சொல்றதில்லை. இங்கேயே என்னன்னா சில இடங்கள்ல பில்டிங்லாம் ஷேரிங் இருக்கிறாங்க. இண்டிவிஜுவலா இப்ப நம்மள மாதிரி இண்டிவிஜுவல் இல்லாம ஷேரிங் இருக்க ஆட்கள் அதுலயே எழுதுறானுவா, ஒன்லி ஃபார் கேரளைட்ஸ், ஒன்லி ஃபார் பிலிப்பைன். ஏன்னா இந்த அந்தந்த கூட்டத்துல இருக்கும்போது அவங்களுக்கு வாசமோ மொத்தமோ ஒத்து போயிடும். இப்ப பிலிப்பைனி இந்தியன் சேர்த்து வைக்க முடியாது. உங்களுக்கு தெரியும், பிலிப்பைனு அவன் பூனை அடிப்பான், அதை அடிப்பான், பூனை சமைப்பான், அது நமக்கு ஒத்து வராது. அது ஒரு வகையில் நல்லதா இருந்தாலும் கூட அந்த கம்யூனிட்டி வைஸ் நம்ம பேசுறது லெண்ட் கொடுக்காது தப்பு தான். அது காலங்கள் மாறும். அந்த வீடுங்கிற படத்தை எல்லாரும் பார்த்திருந்தா, ஓனர்ஸும் அதே மாதிரி டெனண்ட்டும் பார்த்திருந்தேன்னு சொன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் பத்திலாம் நல்லா இருக்கு. இப்ப வந்து டெனண்ட் கூட ஓனர்ஸ் வந்து ரொம்ப இன்டர்வியூவா வந்து ரிலேஷன்ஷிப் வைக்கிறது இல்லை. காரணம் வாடகையில குறைச்சி கேட்டுருவாங்களோ, இல்லாட்டா அதை கேட்பாங்களோ இதை கேட்பாங்கன்னு சொல்லி கொஞ்சம் தூரமாவே ரிலேஷன்ஷிப்பை வந்து தள்ளியா வச்சிருக்கிறாங்க. அருமையா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப வந்து நம்ம மேடம் வசந்தி மேடத்துல கதை தான் இப்ப ஒரு 15 நிமிஷம் கேட்டுட்டு இருந்தேன். நான் யூடியூப்ல பாக்குறேன். எனக்கு இந்த ப்ரேயர் டைம் ரமதானுடைய எண்டிங் வந்துட்டோம், நோம்புடைய இப்ப வரைய பிரார்த்தனை இருக்கிறதுனால சரியா கலந்துக்கிற முடியல. இந்த சிஸ்டர் ஆக்ட் அது அருமையான கதையை சொல்லிட்டு இருந்தாங்க, அதை பார்த்துட்டு இருந்தேன். யூடியூப்ல கேட்டுட்டு இன்னும் சொல்றேன் சார். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. படிச்சுக்கலாமா? சினிமாக்காரங்களுக்கு சினிமா விடுறது சார் ஷூட்டிங் பிளேஸ் ஆகிடுவாங்க. வீட்டை கொஞ்சம் ஏமாந்தாக்கா மொட்டை மாடிக்கு போற சார் சொல்லுவாங்க. அங்கிருந்து பாத்தீங்கன்னாக்கா கடற்கண்ட 2 பசங்க வருவாங்க, கேமராமேன் டிக்கெட் போடுவாங்க, அங்கிருந்து ஷூட் பண்ணுவாங்க. இதெல்லாம் என் வைஃப் பிடிக்காது, எனக்கு பிடிக்காது. ஒரு முறை விட்டாங்கன்னா அப்புறம் நாஸ்ட் ஆகிடுவாங்க. அப்ப அந்த டெனண்ட் கிட்ட இருக்கிற ஒரு இதுல குவாலிட்டிஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் வித் சினிமா பீப்புள் லெட்டிங் அவுட். என்ன they will take too much advantage. அவங்க கண்ட்ரோல்லே வச்சுக்கணும், அப்படியே வச்சுட்டு இருக்கணும். அவங்க என்னுடைய கண்ட்ரோல் தான். ஒரு முறை பசங்க சேர்ந்துக்கிட்டு பாலு மகேந்திரா ஸ்டூடெண்டா இருக்கப்போ பசங்க கூட வந்து ஒரே ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு ஒரே ஸ்மெல்லு வைஃப் தாங்கல, வீட்டுக்கு போயிட்டு மெயின் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டா வைஃப். அவங்களுக்கு ஒவ்வொரு மீட்டரும் வெளியே இருக்கு. மேடம் மேடம் கத்துறாங்க, தண்ணி அடிக்க கூடாது, எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், தண்ணி அடிச்சிருக்காங்க. அப்படிதான் சாரி மேடம் செய்யிருக்காங்க.
மெயின் ஆன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி எல்லாம் விட்டாக்கா ட்ரிங்க்ஸ் பார்ட்டி கொண்டு வந்துருவானுங்க, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க, சினிமா இது சார் ட்ரையல் ஏதோ சொல்லுவாங்க. ஒரு டயலாக் 10 வாட்டி இங்கே பேசி பேசி அந்த பார்த்துருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பீப்புள் தான் சினிமாக்காரங்க. பட் டு பி காஷியஸா இருக்கணும் அவங்களோட, விட்டாக்கா டேக் டூ மச் அட்வான்டேஜ். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு மாத்திரம், இந்த வீட்டுக்காரர் இருக்கிற போது அவரோட சேர்ந்து நம்ம குடியிருக்க கூடாது. வீட்டுக்காரர் பக்கத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவரோட நம்மளும் சேர்ந்து இருக்கவே கூடாது. வீட்டுக்காரர் எங்கேயோ இருந்தா சேஃப், பக்கத்துல இருந்தாரா ரொம்ப கஷ்டம். நமக்கு பக்கத்துல இருந்து போன் வந்துடுமே வீட்டுக்காரனுக்கு, உங்க வீட்டுக்கு வாடகை கொடுத்துருக்கீங்க, இப்படி பண்ணுவாங்களே, நீங்க என்ன வாடகை கொடுக்குறீங்க, அது அப்படி வந்துருமே எனக்கு. கடந்த 45 வருஷத்துல 32 வருஷம் 33 வருஷம் ஆகுது இந்த வீடு வாங்கி. இதுக்கு முன்னாடி இதே KK நகர்ல LIC குவார்டர்ஸ் இருந்தது. LIC குவார்டர்ஸ்ல ஒரு 12 வருஷம் இருந்தேன். வந்த உடனே செக்ரட்டரி நாங்க 12 வருஷம் செக்ரட்டரி வேலை பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். LIC குவார்டர்ஸ்ல 120 வீடு. அப்பவும் எனக்கு சொந்தக்காரன் என் லேண்ட்லார்ட் யாருன்னா LIC ஆஃப் இந்தியா எஸ்டேட்ஸ் டிபார்ட்மெண்ட். இப்போ இது சொந்த வீடு. இத்தனை 45 வருஷமா நான் வாடகை இல்லாமல் இருந்துட்டு இப்போ முதல் தடையா வாடகைக்கு தேடி நிற்கிறேன். என்ன ஆக போதுன்னு தெரியல, பாக்கலாம். நான் அந்த கதை இப்படி எங்க பார்த்தேன்னு சொல்றேன். நான் அடுத்த மாசம் மே ஜூன்ல சொல்றேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அதுக்கு பதில் ஒரு அப்பாயின்மெண்ட் எங்கேயாவது வாங்கிட்டு போயிடுங்க சார், நீங்க வாடகை கொடுக்குறது பதில். பையன் சொல்லிட்டு இது கட்டி அவங்க 1.5 வருஷத்துல கொடுத்துருவாங்க. அதனாலதான் இந்த வீடு புது வீடா கொடுத்துருவாங்க எங்களுக்கு. இந்த 1.5 வருஷம்ன்றது சார் தப்பா நினைக்காதீங்க. எங்க வீட்டுல வந்து எதிரில வீட்டுல இடிச்சுட்டு கட்டுறாங்க. 3 வருஷம் ஆயிடுச்சு சார் கை வாங்க சாவி வாங்குறதுக்கு. இன்னும் அப்ப எங்க எதிர் வீட்டுல வாடகை ஆகும். ஆக்சுவலா 1.5 வருஷம் சொல்றான். உங்க பையன் மூலமா பொண்ணு மூலமா சொல்லி ஒரு சொந்த அப்பார்ட்மெண்ட் போய் இருங்க சார். அதான் சார் ஐ வில் அட்வைஸ் யூ. டெனண்டா மட்டும் எங்கேயும் மெட்ராஸ்ல இருந்துட கூடாது சார். ரொம்ப சொந்த மாதிரி ஓனர் இருக்கிறதுக்கு மட்டும் போயிடாதீங்க சார். ஓனர் இருக்கிற வீட்டுல மட்டும் நீங்க டெனண்டா போயிடாதீங்க. KK நகர் தான் தேடிட்டு இருக்கிறேன். ஏன்னா வாழ்ந்ததே இங்க நகர்ல KK நகர். விட்டுட்டு போறதுக்கெல்லாம் மனசு இல்லை. இந்த இடம் நமக்கு பெரியும் பிடிச்சிருக்குது. அதனால இங்கதான் தேடிட்டு இருக்கிறேன். பார்க்கலாம் மகிழ்ச்சி. மே எண்டோ. அதாவது நல்ல படம் சொல்லிட்டாரு. அந்த வீட்டுக்கார, அந்த அம்மா ஹவுஸ் ஓனரோட வீட்டுக்காரர் வந்து நாய் கூடவே எனி டைம் இருக்கிறாரு, நாயா தான் ட்ரீட் பண்றாங்க அப்படின்றத லாஜிக்கா காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஆக்சுவலி. அதாவது நம்ம நிறைய அலசணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்காரர் இருந்து வாடகை மட்டும்ன்றதை வச்சுட்டு வாடகை விடுறவங்களுக்கும் பிரச்சனை, வாடகை கொடுக்குறவங்களுக்கும் பிரச்சனை அப்படின்றது நிறைய அலசணும். இந்த படத்துல வந்து நிறைய நுணுக்கங்களை சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு வாடகைக்கு இப்போ இந்த படத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு பையன் தான். சினிமாக்காரன் முத்திரை குத்துனாலும் இது ஒரு ஃபேமிலி. அந்த 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 கோணத்துல மக்கள் கவனிக்க தவறாங்கன்றது ஒரு பக்கம். மக்கள் கவனிக்க தவறாங்கன்றது ஒரு வாடகை கொடுக்குறாங்கன்ற இவரோட வாடகை ஒர்க்கு சினிமான்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் ஃபேமிலியோட இருக்கிறாருன்றது ஒரு விஷயம். அதே நேரத்துல என்ன எதுக்காக பயப்பட, சினிமாக்காரன்றதுனால உனக்கு வருமானம் எப்படி வரும்ன்றது பயப்படுறதுக்கும் ஒரு இது இருக்கு. நீ வாடகை கொடுப்பியா கொள்வியா அப்படின்றது இருக்கு. அதே நேரத்துல என்னன்னா அட்வான்ஸ் வாங்குறோம். அட்வான்ஸ் வாங்குறப்ப ஒரு 3 மாசம் 4 மாசம் வாங்கினா வாடகை 4 மாசம் கொடுக்கலாம். அந்த அட்வான்ஸ் நமக்கு சப்போர்ட்டிங் இருக்குது. அந்த கோணத்திலேயே நம்ம யோசிக்கணும். அதாவது பல கோணத்துலதான் டைரக்டர் யோசித்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் காமிச்சிருக்காரு. ஜாதி காமிச்சிருக்காரு, மதம் காமிச்சிருக்காரு, ஒரு உழைப்பு காமிச்சிருக்காரு, எல்லாத்தையுமே காமிச்சிருக்காரு. அப்போ யாரெல்லாம் பார்க்கிறாங்களோ அவங்களுக்கு அங்க எங்கேயாச்சும் கனெக்ட் ஆகுறாங்க. அந்த கனெக்ட் ஆகும்போது அதுல நீ யோசித்து முடிவெடு. அதனாலதான் நான் கடைசியா இப்படிதான் இருக்கணும்னு முடிவு பண்ணல. அதாவது இந்த படத்தோட எண்டிங் வந்து கிளைமேக்ஸ் நான் இப்படிதான் இருக்கணும்னு முடிவு பண்ணல. பாக்குறவன் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பாணியில முடிவெடுத்துக்கு நீங்க முடிவெடுத்து அதுல ஏதாச்சும் ஒரு டிசிஷன் மாறுச்சு உங்ககிட்ட இருந்ததுன்னா அந்த படத்தோட சக்சஸ், அந்த படம் எடுத்தனுடைய பலன். அது இப்ப இவ்வளவு தூரம் பேசுறன்றதுனாலதான், அதாவது வீடு வாடகை விடுறவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்றது நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வாடகை விடுறவங்களுக்கு, வாடகைக்கு வரவங்க என்னெல்லாம் பிரச்சனை பண்றாங்கன்றது எல்லாருமே மனுஷன் தான். ஆனா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்காங்களான்றது
ரொம்ப நல்லவங்களா பழகுறவங்களும் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு 10 வருஷம் பழகி இருப்பாங்க, நல்லா பழகி இருப்பாங்க, நல்லா வீட்டு ஓனரும் ரொம்ப ஆனந்தமி மாதிரி பழகி இருப்பாங்க. 10 வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு பிரச்சனையில யாரோ ஒருத்தன் வெளியில இருந்து வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டு இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த ஒரு அருமையான உறவை கெட்டு போயிடும். இதெல்லாமே மனுஷன் நம்ம எடுத்துக்கிறத பத்தி எப்படி எடுத்துக்கிறோம், எப்படி சிந்திக்கிறோம். ஒரு 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 டிசிஷன் எடுக்கிறோம்னா இவரை போய் கோவப்பட போறேன்னா கோவப்படுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பாசிட்டிவ் மேல இருக்கு, என்னெல்லாம் நெகட்டிவ் இருக்கு, அதை ஒரு அனலைஸ் பண்ணிட்டு அவர்கிட்ட ரியாக்ட் பண்றது அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் வேணும். அப்ப டிசிஷன் மேக்கிங் எவ்வளவு அளவுக்கு டிசிஷன் மேக்கிங் இருக்கு. ஒருத்தர் வீடு கொடுக்கறது மட்டும் இல்லை இதுல. ஒருத்தரை பத்தி பேசுறோம், ஒருத்தருக்கு அடுத்த இது இவங்க என்ன பண்ணிருக்கலாம், முதல்ல நான் வெளியில ஆள் வீடு கெடுக்க போறேன்றதை விட நீங்க காலி பண்ணுங்க ஸ்ட்ரைட்டாவே சொல்றதை விட எனக்கு வெளியில கொடுத்தா இவ்வளவு வாடகை எல்லாம் வரத்துக்கு இருக்கு, நீங்க கொஞ்சம் ஏத்தி கொடுங்க, வாடகை ஏத்தி கொடுங்க, எனக்கு வேற வழி இல்லை, இல்லைன்னா காலி பண்ணுங்க. அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா அவங்க ஏத்தி கொடுப்பாங்க. அந்த ஆப்ஷனுக்கு இந்த அம்மா கொடுக்கல. ஆனா ஒரு சிலரோட மனசு அப்படிதான் இருக்குது. அந்த அந்த ஆப்ஷன் கூட கொடுக்க முடியாத கட்டாயப்படுத்தி இது பண்றாங்க அப்படின்ற அந்த மனசும் இருக்கு. எல்லா கோணத்திலயும் நம்ம மனுஷன் புத்தி மாறுறான். இந்த ஒவ்வொருத்தரோட அதாவது வீட்டுக்கு வாடகை ஓனரா இருந்தாலும் சரி, வாடகை எடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாரோட கோணத்திலயும் புத்தி மாறுதுன்றதுதான் நம்மளோட ஹோல் இது. ஒரு நல்ல டிஸ்கஷன். சும்மா மட்டும் நம்ம படத்தை டிஸ்கஸ் பண்ணல, நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பல பேரோட மனநிலையை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், பல பேரோட பார்வையை பார்த்திருக்கோம். அருமையான ஒரு டிராவலா இருந்தது. நல்ல கதையை சூஸ் பண்ணீங்க. ஃபெஸ்டிவல்ன்றதுக்கு ஒரு அர்த்தமான கதையை சூஸ் பண்ணியிருக்கீங்க. நல்ல ஒரு செலெக்ஷன், அது அருமையான சாய்ஸ். உங்களுடைய அருமையான கதைக்கும் இவ்வளவு நேரம் நம்ம கலந்துரையாடலுக்கும் நன்றி கூறுகிறேன். அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். வினய் சார் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மகிழ்ச்சி. நன்றி. நாளை ரெக்கார்டிங் முடிச்சுங்க வினய்